ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராயும் வல்லமை உள்ளவராயும் இருக்கிறார். கடந்த வாரத்திலே தேவ சமூகம் வந்து தேவனிடத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே விசேஷித்த பிரசங்கியார் பேசுகிறேன் என்று சொல்லியிருந்தார். திடீரென்று சொல்லி அவர்களுக்கு முடியாது என்று சொல்றது நிமித்தமாக ஆண்டவரிடம் மறுபடியும் கேட்ட ஆண்டவரை இந்த வாரத்தில் அநேக செய்திகளை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஒரே வாரத்துல 2-3 செய்திகளையும் கற்றுக் கொடுக்கிறது. கடந்த நவம்பர் மாதத்திலே கர்த்தர் கொடுத்த ஒரு தேவ செய்தியை கர்த்தர் ஞாபகப்படுத்தி அப்ப மறுபடியும் பழைய கொப்பி 2 கொப்பி தாண்டி ஒரு கொப்பியை தேடி அதுல நவம்பர் மாதத்தின் செய்தியை எடுத்து நான் பார்த்த பொழுது அந்த செய்தி மிகவும் ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏனென்றால் நாம் எல்லாரும் கர்த்தர் ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஊழியம் செய்கிறது கிடையாது. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் தேவையற்ற அநேக காரியங்களை நாங்கள் அளப்புகிறது. தேவையானது ஒன்றே. அக்கா தங்கச்சும் வீட்டுல இருக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள் போயிருக்கிறார். இயேசுவுக்கு சமைத்து கொடுக்கிறதுலே ஒரு சகோதரி மும்முரமா இருக்கிறார். அதிலும் ஒரு சகோதரி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து வார்த்தைகளை கேட்டார். முன்னுக்கு இருந்து பின்னுக்கு கம்ப்ளைண்ட் போகுது. ஆண்டவரே நீர் வந்திருக்கிறீர், உமக்கு நாங்கள் சமைத்து ஆகாரம் கொடுக்க நான் தனியாக கஷ்டப்பட்டு இருக்கிறேன். வந்ததுல இருந்து உங்களோட கூட கதை பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவர் கதை பேச கிடையாது. ஜீவனுக்கு ஏதுவானதை கதை பேசுகிறார். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், தேவையானது நல்ல பங்கை அவர் பெற்றுக்கொண்டார். வார்த்தையை பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னால் அன்று ஒருவனும் பிதாவினிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வழியை காண்பித்திருக்கிறார். அவர்தான் நமக்கு சத்திய வேதமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஜீவனை காத்துக் கொள்ளுகிறதும் அந்த ஜீவனை இழந்து போகிறதும் அது நம்முடைய கருத்துல அவர் காண்பித்த வழியிலே போகிறதும் போகாததும் நம்முடைய கருத்துல. அவருடைய சத்திய வேதத்தை தியானித்து அதன்படி நடக்கிறதும் நடக்காதும் நம்முடைய கருத்துல தான். அவருடைய வார்த்தை நம்ம நியாயத்திற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நியாயத்திற்கும் வார்த்தை தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். கேட்டு மாற்றிக் கொண்டோமானால் கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் போவோம். கிறிஸ்துவினுடைய சுபாவத்துக்கு நாங்கள் மாற வேண்டும். அதாவது இந்த ரூபம் மாற போறது கிடையாது. கிறிஸ்துவை போல் நாம் மாற வேண்டும். நம்முடைய சிந்தை, நம்முடைய பார்வை, நாம் கேட்கிறது, நாங்கள் பேசுகிறது, நாங்கள் தொட்டு உணர்கிறது, நாங்கள் நடக்கிறது எல்லாமே கிறிஸ்துவை போல இருக்கு. ஆண்டவருடைய நடக்கை கூட ஆசீர்வாதம். நன்மை செய்கிறவராகவே சுற்றி பொல்லாப்பு செய்கிறதுக்கு சுற்றி திரிகிறவர்கள் அதற்கு மத்தியிலே நானும் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம்.
2 தீமோத்தேயுவுக்கு எழுதினதான நிருபம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 4වෙනි පරිච්ඡේදය 9, 10, 11வது வசனங்கள். වචනය 9 10 11 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 4වෙනි පරිච්ඡේදය 9, 10, 11வது வசனங்கள். වචනය 9 ඉඳලා 11 நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டார். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தர்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு ලියනකොට පවුල් ලියනවා. என்ன எழுதுகிறார்? මොනවද ලියන්නේ? தேமா தேமா இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்து அவன் பிரிந்து போயிட்டான். මේ පොළොවේ ආශාව තියෙන හැබැයි වෙලා කියනවා. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனால் நிலைத்து நிற்க முடியவில்லை. ඒක ආත්මික ජීවිතයට රැඳී සිටින්න බෑ. பணம், මුදල්, இச்சை ஆசைகள், ආශාව, பேர் புகழ், ආශீර්වාදය இப்ப இதெல்லாம் பார்த்து මේවා දැකලා அவன் தேவனோடு கூட அவனால் நடக்க ඒ முடியாது. දෙවියන් වහන්සේ සමග ගමන් කරන්න බෑ. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து මේ පොළොවේ ආශාව තියෙනවා. அவன் போயிட்டான். එයා ගියා. கிறிஸ்கே கலாத்தியாவுக்கு போயிட்டார். එයා කලාදී දේශෙට ගියා. தீத்து ඊට தர்மாத்தியா நாட்டுக்கு போயிட்டார். அப்ப லூக்கா மாத்திரம் ලූක් පමණයි பேதுருவோடு கூட இருக்கிறார். පේත්‍රස් සමග ඉන්නේ. அப்ப பேதுரு தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், තීමෝතිට කියනවා நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ඔයා ඉක්මනට මං ගාව වෙන්න ප්‍රවේශම්. அதாவது நீ வருகிறதுக்கு அநேக தடைகள் உண்டாகும். ඔයා එන්න ගොඩක් බාධාවල් ඇති. அந்த தடைகளை தாண்டி என்னிடத்திலே வருகிறதுக்கு நீ ஆயத்தப்படு. ඒ බාධාවල් පවුකලා මං ගාව වෙන්න ඔයා සූදානම්. ஆராதனைக்கு வருகிறதுக்கு தடைகள், නමස්කාරයට එන්න බාධාවල්, ஜெபங்களுக்கு வருகிறதுக்கு தடைகள், යාඥාවට එන්න බාධාවල්, ஊழியங்களிலே கலந்து கொள்வதற்கு வருகிற தடைகள், සේවයේ සහභාගී වෙන්නව மற்றது வேத வாசிக்கிறதுக்கு தடைகள், වචනේ කියවන්න බාධාවල්, ஜெபிக்கிறதுக்கு தடைகள், යාඥා කරන්න இப்படி බාධාවල්. அநேக தடைகள் வரும். මේ බාධාවල් ගොඩක් ඇති වෙනවා. ஆனால் அதை வராதபடிக்கு நீ ஜாக்கிரதையோடு கூட உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். නමුත් ඒ වෙන්නේ නැති වෙන්න ඔයා ප්‍රවේශ වෙන්න ඔයා බලන්න ඕනේ. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த காரியங்களுக்கு நிமித்தம் அநேகர் போய்விட்டார்கள். මේ කියනවා මේ දේවල් නිසා ගොඩක් අය ගියා. ஆனா லூக்கா மாத்திரம் பெண்ணோடு கூட இருக்கிறார். නමුත් ලූක් විතරක් මාත් සමග ඉන්නවා. லூக்கா யார்? ලූක් කවුද? சாதாரண மனுஷன் கிடையாது. සාමාන්‍ය මිනිහෙක් නෙවෙයි. அவன் ஒரு வைத்தியர், டாக்டர். එයා ડોක්ටර් කෙනෙක්. அப்ப தன்னுடைய தொழிலை விட்டு එයාගේ රාජකාරිය අයින් කරලා அவனுடைய மேன்மையை விட்டு එයාගේ උසස්කම கர்த்தருக்காய் வாழ தன்னை ஒப்பு கொடுத்தார். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙන්න යාව කැප இன்னைக்கு කරනවා. நாம யாராவது எதையாவது விட்டு கொடுக்கிறோம் கர்த்தருக்காக. අද අපි දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් මොනවාරි අතාරිනවා. இன்னைக்கு டாக்டருக்கு சொன்னா எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு நமக்கு தெரியும். අද ડોක්ටර් කිව්ව කොච්චර අම්බ කරන්න පුළුවන්ද කියලා අපි දන්නවා. சும்மா டாக்டரோட போய் டாக்டரை பார்க்கறதுக்கு வாட்ட முகத அப்படின்னு கேட்கறதுக்கு நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம். නිකන් ડોක්ටර් බලන්න විතරක් අපි එයාට 2000ක් දෙන්න ඕනේ. அவர் எழுதினாருன்னா அதுக்கு இன்னொரு 1500 ரூபாய். එයා ලියුවොත් තව 1500. அப்ப இப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். මේ වගේ වාතාවරණයක அந்த வருமானம் வருகிற ஒரு டாக்டர் ඒ එච්චර මුදල් එන්නව ඒ ડોක්ටර් தன்னுடைய தொழிலை விட்டு එයාගේ රාජකාරියෙන් අයින් වෙලා அப்போஸ்தலர் பவுலோடு கூட போய் கொண்டிருக்கிறார். පෞල් සමග ගමන් කරනවා. மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா. මාර්ක්වත් එක්කන් ඉන්නවා. மார்க்கு அவனோடு கூட இல்லை. මාර්ක්යා සමග නැහැ. அவன் එයා ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று பவுல் சொல்லுகிறார். සේවයේ ප්‍රයෝජනවත් කෙනෙක් කියලා පෞල් කියනවා. இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்காங்க? අද කී දෙනෙක් සේවයට ප්‍රයෝජනවත් ඉන්නවද? ஊழியம் பண்றது கர்த்தருக்கு சேவை. සේවය කියන්නේ දෙවියන් වහන්සේට කරන එක. நமக்கு வீட்டுக்கு வேலைக்கு வேணும்னு ஆள் எடுத்துக்கிறோம். අපි ගෙදරට වැඩට කවුරු හරි ඕන ගන්න පුළුවන්. நம்ம வேலையை நாமளே செய்யலாம். අපේ වැඩේ අපිම කරන්න. ஆனால் ஊழியம் கர்த்தருக்கு சேவை. නමුත් සේවය දෙවියන් වහන්සේට කරන. எத்தனை பேர் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறதுக்கும் பிரயோஜனமா இருக்கு. කොච්චරයි දෙවියන් වහන්සේ සේවයට සේවය කරන එකටත් සුදුසු වෙන්නේ. பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னது போல පෞල් තිමෝතිට කිව්වා වගේ நான் இந்த இடத்துல இருந்து உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? මම මේ ස්ථානයේ ඉඳලා කියන්න පුළුවන්ද? இன்னார கூட்டிட்டு வாங்க, මෙයාව එක්කන් එන්න. அவர்கள் இந்த ஊழியத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர். මෙයා මේ සේවයේ ප්‍රයෝජනවත් කියලා.
நீதான் யோசிச்சு பாருங்க. ඔයාලා හිතලා බලන්න. எந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். කොච්චර දේවාසී සේවයට දේවාසී රාශියට ප්‍රයෝජනවත් වෙන්නේ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ක්‍රියාපොතේ 15வது அதிகாரம் 15 පරිච්ඡේදය 36 தொடங்கி 39வது வசனம் முடிய நீங்கள் வாசிப்பீர்களானால் වචන 36 ඉඳලා 39 වෙනකම් அந்த කියවනවා. இடத்திலே சில காரியங்கள் சம்பவிக்கிறது. ඒ ස්ථානයේ සමහර දේවල් ඇති වෙනවා. அந்த இடத்திலே சில குழப்பங்களும் உண்டாகிறது. සමහර ප්‍රශ්න ඇති වෙනවා. ஊழியத்திற்கு ஒரு மனுஷன் எவ்வளவு பிரயோஜனமாய் இருக்கிறானோ සේවයේ කොච්චරක් මිනිසෙක් ප්‍රයෝජනවත් அதே போல ஊழியத்திலே பிளவுகளை பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். ඒ වගේම සේවයේ ප්‍රශ්න ඇති කරන අයත් ඉන්නවා. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ඒක මතකයේ තියාගන්න. தேவ சமூகத்திலிருந்து நான் பேசுகிறேன். දේවාසී අනුමුඛයේ ඉඳලා මම කතා කරන්නේ. இப்பொழுது நம்முடைய சபையில் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஆவியில் உணர்கிறேன். අද අපේ සභාවේ සමහර දේවල් සිදු වෙනවා කියලා මම நீங்க நினைக்க கூடாது இதுகளுக்காக பாஸ்டர் மேல இருந்து புத்தி பேசுறாரு. මේ ඉඳලා ඔයාලා කියන්න බෑ පාස්ටර් උදේන්දලා අපිට කතා කරනවා කියලා. அப்படி யாராவது நினைப்பீர்களானால் ඒක කවුරු හරි හිතනවා. நினைச்சுங்க. හිතාගන්න. தப்பு கிடையாது. වැරදි නෙවෙයි. ஆனால் அதையும் தாண்டி නමුත් ඒකත් පවුල් நீங்கள் விரும்பினால் ආසව කැමතිව நவம்பர் மாசத்துல செய்தி எழுதின புக்கியை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். නවම්බර් මාසයේ දේශනාව ලියපු කොට මට පෙන්නන්න පුළුවන්. அந்த கோப்பில இருந்து நேற்று ராத்திரி 12 மணி வரை நான் இதை உட்கார்ந்து எழுதியிருக்கிறேன். அது என் மனைவிக்கு தெரியும். ඒ පොතේ තියෙන එක රෑ 12 වෙනකම් මම මේක පොතේ ලියුවා අම්මලාට. அப்ப என் தேவன் මගේ දෙවියන් எதை பேசணுமோ அதான் பேசுவோம். මොනවාද කතා කරන්න ඕනේ ඒක තමයි அதை කතා மாத்திரம் කරන්නේ. நான் எழுதுகிறேன். ඒක විතරක් මම දැනගෙන සිටිනවා. உதாரணமாய் ஒரு காரியத்தை சொல்லட்டும். උදාහරණයක් හැටියට මම දැන් கடந்த வாரத்திலே ஒரு சகோதரி காய் පෞද්ගලික සදේ සහෝදරයෙක් වෙනවා. அவருடைய பேச ஃபோன் பண்ணாங்க. பண்ணி சொன்னாங்க பாஸ்டர் ஜாப் பண்ணிக்கிறேன். කෝල් කරලා කිව්වා යාඥා කරන්න. அநேக பிரச்சனைகள், ගොඩක් ප්‍රශ්න. வேலைத்தலத்தில் அநேக போராட்டங்கள். වැඩ කරන ස්ථානයේ ගොඩක් ප්‍රශ්න. கர்த்தர் தெளிவாய் பேசு. දේවාසී පැහැදිලිව කතා කරා. அடுத்த முறை நீங்க பேசும் பொழுது அங்க இருக்கிற 3 பேர் அங்க இருக்க மாட்டாங்க. ඊළඟ පාර කතා කරද්දී ඉන්න 3 දෙනෙක් ඒ ස්ථානයේ ඉන්නේ නැහැ කියලා කිව්වා. நான் நினைக்கிறேன் அவர்கள் வெள்ளிக்கிழமை මම කිව්වා ඒක සිකුරාදා. வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்ணாங்க. සිකුරාදා කෝල් කරා. ஃபோன் பண்ணி சொன்னாங்க பாஸ்டர் அந்த நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு எனக்கு உபத்திரவப்படுத்தின 3 பேரை என்னுடைய பாஸ் விலகிட்டார். පාස්ටර් කිව්වාගේ මට කාර්යය කරපු 3 දෙනෙක්ව බොස් අයින් කරා. கர்த்தர் சொன்னாங்க. දේවාසී කිව්වා දේවාසී කරා. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? ඇයි මම මේක කියන්නේ? எங்கேயோ இருக்கிறவர்களுக்காக කොහේ හරි ස්ථානයේ ඉන්න කෙනෙක් නිසා கர்த்தர் பேச முடியும் என்றால் දේවාසී කතා කරන්න පුළුවන් නම් எனக்கு மேய்க்கும்படியாய் நடத்தும்படியாய் கொடுத்த உங்களை குறித்து கர்த்தர் பேசுவாரா பேச මට බලාගන්න දීපු ඔයාලා වෙනුවෙන් දෙවියන්වහන්සේ මට කතා කරා ඉන්නේ. ராஜாவினுடைய அரண்மனையிலே அதாவது அவனுடைய பள்ளியறையிலே பேசுகிறது தீர்க்கதரிசிக்கு கர்த்தரால் காண்பிக்க முடியும். රාජාගේ කාමරේ කතා කරන එක අනාගත වර්තමාන දෙවියන්වහන්සේ පෙන්වන්න පුළුවන්. அப்படிங்க ராஜாவை காட்டிலும் பெரியவங்க யாருமே இங்க கிடையாது. රජෙක්ට වඩා උසස් කෙනෙක් මේ ස්ථානයේ කවුරුත් නැහැ. பேசுகிற தேவன் என்னுடையது. කතා කරන දෙවියන්වහන්සේ මගේ දෙවියන්. அல்லேலூயா. அது மாத்திரமே அநேக காரியங்கள் நடந்தது. இவருக்கு கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரம் சொல்லலாம். ඒ ප්‍රමාණය මේ ගොඩක් දේවල් සිදු වුණා. அப்ப இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். මේ ස්ථානයේ අපිට දෙයක් බලාගන්න என்ன? මොනවද? சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி දවස් ගානකට පස්සේ පවුල් நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். අපි වචනේ කතා කරපු දේශේ ඉන්නව අය කොහොමද ඉන්නේ කියලා බලමු. அப்ப இதுக்கு முன்பதாக நாங்கள் ஊழியம் செய்ததான பட்டணங்கள், මීට කලින් අපි සේවය කරපු ස්ථානවල நாங்கள் போய் வந்ததான நகரங்கள், අපි ගිහිලාපු ස්ථානවල நாங்கள் ஊழியம் செய்ததான ஸ்தானங்கள், අපි සේවය කරපු அந்த ස්ථානවල இடத்துல இருக்கிறதான அந்த சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க போய் பார்த்துட்டு வருவோம் ඒ ස්ථානයේ ඉන්නව අය කොහොමද ඉන්නේ කියලා බලලා அப்படின்னு சொல்லி பர்னபாவை பவுல் கூப்பிடுகிறார். එමෙ කියලා පවුල් තුමා එක්කෙනෙක් පණ ගන්නවා. அப்பொழுது பர்னபா එතකොට බර්නබාස් மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும்
என்றான். යොහාන්වත් එක්කන් යන්න ඕනේ කියලා එයා කිව්වා. அப்ப சில நேரம் நாங்களும் அப்படிதான். එතකොට අපිත් එහෙමයි. நாம யாரையாவது ஒரு ஆளை கூப்பிடுவோம். අපි එක්කෙනෙක් මඩ ගන්නවා. நாம தொடங்கி இன்னொரு ஆளை கூப்பிடுறது. අපි තවත් කෙනෙක් එක්ක அதுதான் இங்க நடக்குது. ඒක තමයි මේ ස්ථානයේ அதாவது இந்த சபையில இல்ல, எல்லா சபைகளிலும் இந்த போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் මේ உண்டு. සභාව විතර නෙමෙයි හැම සභාවෙම මේ ප්‍රශ්නේ ஒரு තියෙනවා. ஆளுக்கு நாங்க சொல்லும் பொழுது அவர்கள் இன்னொருவருக்கு அதை கொடுப்பாங்க. අපි එක්කෙනෙක්ට කියනකොට එයා තවත් කෙනෙක්ට ඒක அது කියනවා. எப்படின்னா தமிழ் ஒரு சொல்மொழி உண்டு. දෙමළෙන් දෙයක් කියනවා. திடீர்னு வீட்டுக்கு யாரோ வந்துட்டான். එක පාට ගෙදරට කවුරු ආවා. அப்ப வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்டு. දොර තට්ටු කරන සද්දය ඇහෙනවා. அப்ப அந்த வீட்டு எஜமானி என்ன செய்கிறாள்? මේ ගෙදර ලොක්ක මොනවද කරන්නේ? அந்த வீட்டுல அவங்க வளர்க்கிற ஒரு நாய் உண்டு. ගෙදර තියෙනවා බල්ලෙක් ඉන්නවා. அந்த நாய்க்கு எல்லாம் பழக்கி கொடுத்து அந்த ஒரு நாய் எல்லா வேலையும் செய்யும். ඒ බල්ලට ඔක්කොම පුරුදු කරලා හැම දෙයක්ම මේ බල්ල කරන්නේ. கடைக்கு போறது, வாருது, வீட்டை காக்குறது, எல்லா காரியங்களும் அநேக காரியங்கள் அந்த நாய்க்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. කරඩි ගිහිල්ලානේ ගෙදර ආරක්ෂා කරන එක හැම දෙයක්ම කරන්නේ. அப்படி பயிற்றுவித்திருக்கும் பொழுது அந்த எஜமானி சொல்லுகிறார், கதவு தட்டுறாங்க. ඒ පුරුදු කරලා තියෙනකොට ඒ ලොක්ක කියනවා ගිහිල්ලා දොර අරිනවා. அந்த நாய் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோ தெரியல. ඒ බල්ල මොනවා කරගෙන ගියද දන්නේ அந்த නැහැ. நாய் இப்படி திரும்பி பார்த்து ඒ බල්ල ඇල්ල බලලා வாளுக்கு சொன்னச்சா போய் கதவு திறக்கிறார். නැට්ටට කිව්වලු ගිහිල්ලා දොර අරින්න කියලා. நாய்க்கு வாளுக்கு கதவு திறக்க முடியும். බල්ලගේ නැට්ටට දොර අරින්න சில පුළුවන්. நேரம் நாங்களும் அப்படி. සමහර වෙලාවට අපිත් එහෙම. நாம நமக்கு சொல்ற வேலையை අපි අපිට කියනවා அந்த උදේ. வாளை பார்த்து சொல்றது செய்யாது. අපි නැට්ට බලලා அது කියනවා. கடைசி நாயும் செய்யாது, வாளும் செய்யாது. අන්තිමට බල්ලක් කරන්නේ නැහැ நாய் නැට්ට. வேலையை நாய் செய்யணும், கழுத வேலையை கழுத செய்யணும். බල්ලගේ වැඩ බල්ල කරන්න ඕනේ, ඔකුලගේ වැඩ ඔකුල කරන්න ඕනේ. அதே போலதான் ஒரு வீட்டுல ஒரு எச்சமான ஒரு நாய் கழுதையும் வளர்த்தான். එහෙනම් ගෙදරක බල්ලෙකුයි ඔකුලෙකුයි එකෙක් හැදුවා. அந்த நாட்கள் சிசிடிவி எல்லாம் கிடையாது. ඒ දවසේ කැමරා නැහැ. திடீர்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு திருடன் வந்தாச்சு. ඒක පාට ගෙදර මොරෙක් ආවා. திருடன் வந்த பொழுது பார்த்தா எஜமானும் தூக்கம், මොරෙක් එනකොට ලොක්කා නිදි, நாயும் தூக்கம். බල්ලක් නිදි. அப்ப கழுதை நாயும் ஒரே வீட்டுல வளர்க்கப்பட்டவர்கள். ඒ ඔකුලුවයි බල්ලා එකම ගෙදර හැදිච්ච අය. அப்ப அந்த கழுதை என்ன பண்ணிருக்குது? ඔකුලුව මොනවද? ஐயோ நம்ம ஃப்ரெண்டு அசந்து தூங்குறாரு, මගේ යාළුවා නිදි. டெய்லி அவனுக்கு வேலை தானே, දැන් හැමදාම වැඩ. சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், එයාව කරදර කරනවා. சரி நாம அந்த கண்ணனை காட்டி கொடுப்போம், අපි මොනවද පෙන්නන්න நம்ம කියලා. எஜமான எழுப்போம் අපි ලොක්කා හැරෙන්න. அப்படின்னு சொல்லி ராத்திரி 3 மணிக்கு கழுதை கத்திருக்கு. පාන්දර 3ට ඔකුලුව කෑ ගහනවා. நான் என்ன செய்துட்டு இருக்கேன்? බල්ලා මොනවද කරන්නේ කිව්වේ? கத்த வேண்டிய நாய் தூக்கம், කෑ ගන්න ඕන බල්ලා නිදි. தூங்க வேண்டிய கழுதை கத்துது. නිදා ගන්න ඕන ඔකුලුව කෑ ගන්නවා. அதை பார்த்து எஜமான் டென்ஷன் ஆயிட்டாங்க. ඒක බලලා ලොක්කා කලබල වුණා. நானும் பல தேசங்களுக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்து களைச்சு போயிருக்கேன். இந்த கழுதை என்னன்னு சொன்னா கத்திட்டு මාත් ගොඩාක් දේශවල ගිහිල්ලා ව්‍යාපාරය நேரம் காலம் කරලා தெரியாம கத்துது அப்படின்னு சொல்லிட்டு වෙලාව දන්නේ නැතුව කෑ வந்து ගන්නවා. கழுதையை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அந்த விடிய சாமத்துல. ඇවිල්ලා ඒ සතාට ඒ පාන්දර ඔදකම කියවුවා. அதை அடிச்ச சத்தத்துக்கு தான் நாயே எழுந்திருக்கு. ඒ ගාපු පාඩට තමයි බල්ලත් இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது? මේ කතාවේ මොනවද කියන්නේ? கழுதை செய்ய வேண்டிய வேலை கழுதை செய்யணும், ඔකුලුව කරන්න ඕන දේ ඔකුලුව කරනවා. நாய் செய்ய வேண்டிய வேலையை நாய் செய்யணும். බල්ලා කරන්න ඕන දේ බල්ලා இப்போ කරනවා. பர்னபா செய்ய வேண்டிய வேலை பர்னபா செய்யணும், බල්ලවස් කරන්න ඕන දේ එයා කරන්න ඕන. மார்க்கு செய்ய வேண்டிய வேலை மார்க்கு செய்யணும். මාත් කරන්න ඕන දේ එයා இப்போ කරනවා. பவுல் கூப்பிட்டது பர்னபாவை. පවුලට ගියේ බර්නබාස්. பர்னபா என்ன சொல்லுகிறார்? බර්නබාස් මොනවද කියන්නේ? மார்க்கையும் கூட்டிட்டு போ, මාක්වත් එක්ක அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு யோவான், එයාට තවත් නමක් තියෙනවා. கூட்டிட்டு போக வேண்டும் என்றான். එයාවත් එක්කන් යන්න. அப்போ பவுல் சொல்லுகிறார், අපිට පවුල් කියනවා. நான் பிப்லியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூடிய ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றான். ඒ දේශයෙන් අපිත් එක්ක සේවයට ආපු නැති නිසා එක්කන් යන්න ஒரு முறை அவனுக்கு ஒரு බැහැ. ஊழியத்தை கொடுத்தோம், සරා කියලා සේවයට அந்த ஊழியத்தை அவன் செய்யவில்லை, ඒ සේවය අතරේ அவன் நம்மோடு கூட வரவில்லை, අපිත් සමග ආවේ. அதனால அவனை கூட்டிட்டு போக கூடாது பவுல் சொல்லுகிறார். එසේ ආව එක්කන් යන්න බෑ කියලා පවුල් කියනවා. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடினால், මේකේ යාලා ගොඩක් කේන්ති ගියා කියලා. யாருக்குள்ள கடும் கோபம் உண்டாகுது? කවුරු අතරේද කේන්ති යන්නේ? பவுலுக்குள்ளும் பர்னபாவுக்குள்ளும். පවුල්ටයි බර්නබාස්ටයි. அப்ப இப்பேற்பட்டதான பிரச்சனைகள் இன்னொருவர் நிமித்தமாய் சபைக்குள்ளே வருகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. මේ වගේ ප්‍රශ්න තවත් කෙනෙක් නිසා එන එක ගොඩාක් ස්ථානවල තියෙනවා. அப்ப யார் யாருக்கு என்னென்ன ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, කාටද මොන සේවයද දීලා තියෙන්නේ? என்னென்ன ஸ்தானத்தில் நாங்கள் இருக்கிறோமோ මොන මොන ස්ථානයේ අපි அந்த ඉන්නවා? ஸ்தானத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். ඒ ස්ථානයේ අපි ඉන්නවා. நேற்று தினத்துல ராத்திரி ஒரு 10:11 மணி இருக்கும் ஒரு சகோதரன் போன் பண்ணார். ඊ දවසේ රෑ 11 වගේ ඇති සහෝදරයෙක් කෝල් කරා. அந்த சகோதரனுடைய மனைவி, நான் பெயரை சொல்லி நம்ம சகோதரி கிறிஸ்டினுடைய தகப்பன்னு சொல்லுவாங்க.
ක්‍රිස්තියානිගේ තාත්තර සානිකුණ அவர் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. ස්පිතාලේ ඉන්නවා. அப்ப கிறிஸ்டிய கொண்டு விட்டுட்டு வரதுக்கு திலீப் போனார். අක්කව දාලා එන්න දිවිපඩ ගියා. அவர் இருக்கிற இடத்துல இருந்து மெயின் ரோட்டுக்கு வாத்து 6 கிலோமீட்டர். එයාලා ඉන්න ස්ථානයෙන් මහපාරට එන්නේ කිලෝමීටර් 6ක්. அப்ப அவரை கொண்டு வரதுக்கு யாரும் இல்ல, கடும் மழை காலையில இருந்து. එක්කන් ඉන්නේ කවුරුත් නැහැ. උදේ ඉඳලා காலையில இருந்தே போகணும்னு இருக்காங்க. උදේ ඉඳලාම යන්න ඕනේ කියලා என்னை நம்பி ஊழியங்கள் கொடுத்துருக்காங்க. මට විශ්වාස ஆனா කරලා இன்னைக்கு அவருக்கு சேர்ந்து ஊழியம் கிடையாது. නමුත් අද යන්නේ ஆனால் எனக்கும் ஊழியம், எனக்கும் ஒரு பங்கு உண்டு. නමුත් යන්නේ මටත් පංගුවක්. எனக்கு அங்கு ஆராதிக்க போக வேண்டும் ඒ නමස්කාර කරන්න சொல்லி அவரு டென்ஷன் ஆகி ராத்திரி 10 மணிக்கு கிளம்பிட்டு இருக்காரு. එමෙ කියලා රෑ 10ට ඒ ස්ථානයෙන් அப்ப அந்த පිටත් நேரத்துல அவர் ஃபோன் பண்ணி நான் பேசுறேன். ඒකට මම කෝල් කරලා කිව්වා. பரவாயில்ல, කමක් නැහැ. வராதீங்க, டென்ஷன் வேணாம். කලබල වෙන්න. ஏன்னா 6 கிலோமீட்டர் வந்து කිලෝමීටර් 6ක් மறுபடியும் அங்க இருந்து பஸ் எடுத்து இங்க வந்து ආයෙ එතනද බස් வீட்டுக்கு வந்து යනවා. சேர்றதுக்கு எத்தனை மணி ஆகும் தெரியாது. එදිරින් කොච්චර වෙලා එනවා. பரவாயில்ல, இருந்து பொறுமையாவா. එනිසා ඉඳලා හිමීට එන්න. அப்ப நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து உணர்வு. ඒ උනන්දුව අපිට තියෙන්න ඕනේ දෙවියන්ගේ සේවය කරන්න. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய ஆராதனை குறித்து உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். දෙවියන්ගේ රාජ්‍යය ගැන යාගේ සේවය ගැන අපිට උනන්දුවක් තියෙන්න ඕනේ. அது இல்லாத போனவர்களை நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் அமர்த்துகிறதுனாலே சபைக்குள்ளே பிரச்சனைகள் உண்டாகும். එහෙම නැති අයව ඒ ස්ථානයේ අපි තියෙනවා නම් සභාවේ අතර ප්‍රශ්න நமக்குள்ளே ஸ்நேகம் இருக்கிறது, අපි අතරේ ප්‍රේමය நமக்குள்ளே உறவு இருக்கிறது, අපිට නෑකමක් තියෙනවා. எல்லாமே நல்லது. හැබැයි කවුරුත් ஆனால் නමුත් நாங்கள் எந்த அளவிற்கு අපි කොච්චර தேவனுடைய ஊழியத்திற்கும் දෙවියන්ගේ සේවයට தேவனுடைய ராஜ்யத்திற்கும் දෙවියන්ගේ රාජ්‍යයට பிரயோஜனமாய் இருக்கிறோம் என்கிறது முக்கியம். ප්‍රයෝජනවත් වෙන්නවද කියන එක ඉතාමත් වැදගත්. நமக்கு எல்லாருக்கும் ஒரு கடமை, வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. අපි හැමෝටම රාජකාරියක් දීලා அந்த තියෙනවා. வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும். ඒ රාජකාරිය අපි හරියට அது කරන්න செய்யாத பட்சத்திலே ඒ දේ කරන්නේ නැතුව நமக்கே தெரியாது கர்த்தருடைய ஆவி நம்மை விட்டு போய்விடுவோம். අපිටම දන්නේ නැහැ දෙවියන්ගේ ආත්මය අපෙන් ඉවත් වෙනවා. கீழ்ப்படியாமை நிமித்தமாக, කීකරුනේ නැති නිසා. ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத நிமித்தமாக, දෙවියන්ගේ වචනයට தீர்க்கதரிசி சொன்னதற்கு அவன் கீழ்ப்படியாத நிமித்தமாக අරහත වතුර කියපු එක சவுலை කීකරුනේ. விட்டு ஆண்டுடைய ஆவியானவர் எடுக்கப்பட்டார். සවුල්ගෙන් සුදාමෙන් වහන්සේ එළියට ගියා. அவனுக்கு தெரியாது. එයාලා දන්නේ නැහැ. 37 வருஷம் අවුරුදු 37ක්. ஆவியானவர் இல்லாம அதாவது ராஜ்யம் பண்ணிருக்கிறான். සුදාමෙන් වහන්සේ නැතුව එයා රාජකාරිය சிங்காசனத்திலிருந்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியவன் සිංහාසනේ ඉඳලා අනාගත වාක්‍ය කියන්නේ அறை வீட்டுக்கிலிருந்து தீர்க்க தரிசனம் சொல்ல. කාමරේ ඉඳගෙන අනාගත அறை වාක්‍ය. வீட்டுக்கிலிருந்து தீர்க்க தரிசனம் சொல்லி யாருக்கு பிரயோஜனம்? කාමරේ නෙරි කියලා කාටද ප්‍රයෝජනය? அப்ப கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டும். කීකරුම අපේ ජීවිතයේ இப்ப තියෙනවා. இந்த பவுல் என்ன செய்கிறார்? කෞතුම මොනවද කියන්නේ? பிபிலியா நாட்டிலே வைத்து அவனை ஊழியத்திற்கு வரும்படிக்கு கூப்பிடுகிறார். ඒ දේශයේ ඉඳන් සේවයට එන්න එයා කතා කරනවා. அவன் வரமாட்டேன் என்று சொல்லி போயிட்டான். එයා එන්නේ නැහැ කියලා அது කියනවා. நிமித்தமாய் பவுல் சொல்லுகிறார், அவன் வரக்கூடாது. ඒ නිසා පවුල් කියනවා එයා එන්න හොඳ නැහැ. இதைதான் அநேக திருச்சபைகளிலே මේ තමයි ගොඩක් සභාවවල டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கிறது உண்டு. ඩිසිප්ලින් ඇක්ෂන් ගන්න එක තියෙනවා. ஊழியத்திலே அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தார் සේවයේ මොනවාරි වැරදක් அல்லது அவருடைய வாழ்க்கையிலே தவறு செய்தார், මේ ජීවිතේ වැරදක් කළොත් அதாவது வேதம் அங்கீகரிக்காத காரியங்களை செய்தார், වචනේ පිළිගන්නේ නැති දෙයක් කළොත් ஊழியத்தை விட்டு நீக்கி வைப்பார்கள், සේවයෙන් අයින් කරනවා. ஊழியம் கொடுக்காது இருப்பார்கள். සේවය දෙන්නේ නැති වෙනවා. இது இன்னைக்கு சபைகளில் இருக்குது. මේ අදත් සභාවවල තියෙනවා. அப்ப இந்த காரியத்தை பவுல் செய்யும் பொழுது මේ දේ පවුතුමා කරනවා. இவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டானது, මෙයාලා අතර இவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானது. මෙයාලා අතර තරහ යනවා. இதன் நிமித்தமா என்ன நடக்கிறது? මේ නිසා මොනවද වෙන්නේ? அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டான். ඒ දෙන්න වෙන්නුලා. யார் 2 பேரும்? පවුල දෙන්නද? பவுலும் පවුලේ பர்னபாவும். බන්නබස්. போக வேண்டிய 2 பேர், යන්න ඕනේ දෙන්න. அந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய 2 பேர், ස්ථානේ ඉන්න ඕනේ දෙන්න. வருகிறோம் என்று சொல்லி அறிவித்திருந்த 2 பேர் போகல. එන්න කියලා කියපු දෙන්න ගියේ නැහැ. அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது? ඊට පස්සේ මොනවද වෙන්නේ? பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு බන්නබස් මාක් වෙන්න கப்பல் ஏறி නැවක් නැගලා சீப்புரு தீவுக்கு போனான். ඒ තවත් දූපතකට ගියා. போக வேண்டாத இடத்துக்கு போயிருக்கு, යන්න ඕනේ නැති තැනකට போக ගියා. வேண்டிய இடத்துக்கு போக. යන්න ඕනේ ස්ථානයට ගියේ. அப்ப நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து நாங்கள் நிதானமாய் இருக்க வேண்டும். මොනවද කරන්න ඕනේ මොනවද කරන්න ඕනේ නැති කියලා அதே நேரத்திலே ඒ වගේ கர்த்தர் தன்னுடைய வேலையை දෙමාංශික වැඩ யாரை வைத்தும் செய்வார். කවුරුව කියන හරිය එයා කරන්නේ. நான் தான் வேணும் මම சொல்லி තමයි ඕනේ කියන එක. எவ்வளவு நாளைக்கு நான் கர்த்தருடைய கரத்திலே நான் அடங்கி இருக்கிறேனோ, අපි කොච්චර කාල දෙමාංශික යතේ අපි ඉන්නවා. எத்தனை காலம் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேனோ, කොච්චර කාල දෙමාංශික වශයෙන් අපි அத்தனை කරනවා. காலம் கர்த்தரை மூடி மறைத்து ඒ காத்துக்கொள்வார். දවස් පුරා දෙමාංශිකව ආරක්ෂා කරයි.
அவர் என்னை உயர்த்துவார், දේවාසි මාව උසස් அவனை කරනවා. மேன்மைப்படுத்துவார், එයා මට මහිමේ அவனை ஆசீர்வதிப்பார். දේවාසි මාව ආශිර්වාද இல்ல නෑ நான் செய்றேன், මං කරන්නේ நான் செய்வேன், මං කරන්නේ என்னால முடியும், මට පුළුවන්. என்னால மட்டும்தான் මට முடியும் විතරයි அப்படின்னு என்னைக்கு நாங்க ஆரம்பிக்கிறோமோ ඒ වගේ කවදද පටන් அன்று ගත්තේ? கர்த்தர் நம்மை விட்டு போய்விடும். එදා දේවාසි අපෙන් ඉවත් වෙලා යනවා. எனவே நாங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்க வேண்டியது மிகவும் අපි දේවාසි ගතේ ඉන්නේ විකාමක් ගන්නවා. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் கர்த்தர் ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம். යලින් ලැබිච්ච හැමෝම දේවාසි සේවය කරන එක අවශ්‍යයි. பிரசங்கம் பண்றது ஊழியம் கிடையாது. සේවය කරන එක දේශනා කරන එක සේවයක් නෙමෙයි. பிரசங்கம் பண்ணதுக்கு முன்பதாக දේශනා කරන நான் என் குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், මම මගේ පවුල බලන්න. குடும்பத்திலே சாட்சி இருக்க வேண்டும். පවුලේ சாட்சிයක් කියනවා. அதுக்கு பிறகுதான் இங்க வந்து பேசணும். ඊට පස්සේ නම් මේ සයිඩ් ඇවිල්ලා කතා කරන්න පුළුවන්. இருக்குதா இல்லையா சொல்லி சிஸ்டர்ட்ட கேட்டு, තියනවද නැද්ද කියලා ආරම්භ பிள்ளைகிட்ட கேட்டு කරනවා. அவங்க சொல்லுவோம். එයා කියයි. பக்கத்துல வந்து தான் பேசுறேன். ළඟට යන්නේ තමයි කතා කරන්නේ. ஆனால் නමුත් தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதற்கு දේවාසි සේවය கர்த்தர் யாரையும் பயன்படுத்த முடியும் என்பதற்காக දේවාසි කාව භාවිත இன்னும் ஒருவரை குறித்து நான் உங்களுக்கு பேசும்படியாக விரும்புகிறேன். තවත් කෙනෙක් ගැන කතා කරන්න මම කැමතියි. நியாயாதிபதிகள் විනිශ්චයකරුවන් කරනවා. அதிலே 6, 7, 8வது அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் පරීක්ෂණ 6යි 7යි 8යි කියවලා බලනවා. அதிலே கிதியோனை குறித்து நாங்கள் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 6, 7, 8வது அதிகாரங்கள். இந்த பகுதியை நீங்க திருப்பி வச்சுக்கணும், உங்களுக்கு வாசிக்க தேவைப்படும். அப்ப இந்த அதிகாரங்களிலே கிதியோனை குறித்து சொல்லப்படுகிறது. මේ පරීක්ෂයේ කිදියන් ගැන කියනවා. இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே 43 வருஷங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். ඊශ්‍රායල් දේශීය ජනතාව මිසරයේ වාල්ලු හැටියට හිටියා. அந்த அடிமைகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி அவர்கள் அபயமிட்டார்கள். වාල්ලු හැටියට ඉන්නකොට දේවාසි ஆண்டவரே நாங்கள் கஷ்டப்படுகிறோம், දේවාසි අපි දුක් විඳිනවා. ஆண்டவரே நாங்கள் வேதனைப்படுகிறோம், දේවාසි අපිට எங்களால் பாரம் சுமக்க முடிகிறது, බල උස්සන්න බෑ. அநேக வருத்தங்களாய் இருக்கிறது. ගොඩාක් ලෙඩ. அந்த கதறுதலை கேட்ட ஆண்டவர் ඒ දේ ආපු දෙවියන් அவர்களை ரட்சிக்கும்படியாக மோசேயை அனுப்புகிறார். යාරව ගලවන්න මෝසස් වයාවනවා. மோசே போய் ராஜாவோடு கூட பேசி தர்க்கம் பண்ணி அந்த இடத்துல அற்புதங்களை நடத்தி வாதைகளை ஏற்படுத்தி මෝසස් කියන්නේ රාජාත් එක්ක කතා කරලා පසන්නත ඇති කරලා அந்த ஜனங்களை அழைத்து வருகிறார்கள். ඒ ජනතාව එකක් அந்த වෙනවා. ஜனங்கள் வனாந்திரத்திலே வரும் பொழுது ඒ ජනතාව කාන්තාරයේ அங்கேயும் முரட்டாட்டம், ඒ ස්ථානයේ පොළගදී வெள்ளப்புடு கிடையாது, සුදුළු නැහැ. வெள்ளரிக்காய் கிடையாது, கொமடு කොමඩු නැහැ. அப்படின்னு சொல்லி எகிப்தில் இருந்தது குறித்து பேசிட்டு இருக்கிறான். ඒම මිශ්‍රය ගැන කතා කරනවා. அதுக்கு பிறகு தண்ணி இல்லை, පස්සේ වතුර නැහැ. அதுக்கு பிறகு எதனாலும் மண்ணாமையா சாப்பிட முடியும், හැමදාම මන්නාද කන්න පුළුවන්. நமக்கு இறைச்சி வேணும் අපිට මස් ඕන. அப்படின்னு அங்கு பிரச்சனை. එතන ප්‍රශ්නයක්. ஆண்டவர் சொன்னார், மோசே போய் ஆண்டவர் கேட்க, ஆண்டவரே இவங்களால என்னால முடியல. දේවාසි ළඟ මෝසස් சில நானும் அப்படிதான் சகோதரிட்ட சொல்றது, සමරවන්න මාතේ මොනවා. இவங்களை கொண்டு போறதுக்கு முன்னாடி நமக்கு உள்ள வியாதி எல்லாம் வந்துடும் போல இருக்கு. එයාලා එක්ක යන කලින් අපිට එන්න ඕන ලෙඩ වලින් නැහැ. பிரஷர் வந்துடும், ප්‍රෙෂර් එක கொலஸ்ட்ரால் வந்துடும். කොලෙස්ටරෝල් ඇති වෙනවා. கொலஸ்ட்ரால் சொன்னா சாப்பிட்டு வர கொலஸ்ட்ரால் கிடையாது, කොලෙස්ටරෝල් කාලා එන එක. டென்ஷன்ல வர்ற கொலஸ்ட்ரால். அதுக்கு பிறகு சுகர் வந்துடும். ඒක සුදේ என் டென்ஷன் கூடனா சுகர் உண்டாயிடும். ටෙන්ෂන් වැඩි වුණොත් அப்ப இதெல்லாம் வந்து விசுவாச மக்களினால் வருகிறது. මේවා ඇදහිලි වන්තියන්ගෙන් එන එක. உண்மையாவே சொல்லுகிறேன், ඇත්තටම කියනවා. உங்களை நினைச்சே நமக்கு இதெல்லாம் வந்தது. උගල ගැන හිතලා හිතනවා. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க போராட்டம். එච්චරම පොරගන්න. அதாவது ஏனோ தானோ ஊழியம் செய்யறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. නිකන් සේවය කරනාට මේ ප්‍රශ්නේ නෑ. ஞாயிற்றுக்கிழமை வா, ඉරිදා එන්න. வந்தாவா, එනවා කියන්න. இல்லாட்டி பரவாயில்ல, නැත්තම් කමක්. என்னைக்கு உனக்கு சம்பளம் கிடைக்குதோ කවදද அன்னைக்கு மட்டும் நீ கண்டிப்பா வரணும். මුදල් හම්බෙන அந்த දවසේ தசம பாதி காணிக்கை கொடுத்துட்டு நீ கிளம்பி. ඇවිල්ලා දසම කොටස් පඩි දීලා அதுக்கு பிறகு அடுத்த சம்பளத்துக்கு வந்தா போதும். ඊට සීලම அப்படின்னு පඩියට அந்த தசம பாதி மாத்திரம் கருத்திலே வைத்து செய்கிற ஊழியர்களுக்கு பிரச்சனை එනවා கிடையாது. දසම කොටස් පමණක් බලලා සේවය எனக்கு කරනවා. தசம பாவம் காணிக்க எனக்கு அவசியமே මට கிடையாது. මටලුද දසම කොටස් මට අවශ්‍යයි. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் இதுவரையிலும் நடந்தது, මම කැඳපු එක්කෙනා අවක යාතාවක් මාව රැගෙන இனிமேலும் நடத்துவார். මේ ඉදිරියේ මාව එක්කන් அது உதாரணத்துக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். මම උදාහරණයක් හැටියට கடந்த දෙයක් போன வருஷத்துல ஆண்டவர்கிட்ட நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். පෞගිය අවුරුද්දේ මම දේවාසර දෙයක් කිව්වා. ஆண்டவருடைய 95வது வருஷத்துல இருந்து இதுவரைக்கும் 95 වෙනි අවුරුද්දේ ඉඳලා අද 2025வது வருஷம் வரைக்கும் 2025 වෙනකම් நான் ஏன் செலவுல நான் பல தேசங்களுக்கு போய் வந்தாச்சு. මගේ
මුදල් වලින් ගොඩක් දේශවල වලට இனிமேல் நான் இந்த தேசத்தை விட்டு ஊழியமாய் போக வேண்டுமானால் ඊට පස්සේ මම කොහරි සේවයට යන්න වෙනවා. நீங்க டிக்கெட் கொடுத்து அனுப்புனா நான் போறேன். ඔයා ටිකට් දාලා යවුවොත් මම යනවා. இல்லைன்னா நான் போறது கிடையாது. නැත්තම් මම යන්නේ නැහැ. அதன்படி கடந்த வருஷத்திலே கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ඒ වගේ පෞගේ අවුරුද්දේ සිදු වුණා. வெளிதேசத்துக்கு போய் வர விசா டிக்கெட் ஹோட்டல் எல்லாம் கொடுத்து கர்த்தர் அனுப்பினார். තව දේශයට යන්න වීසා ටිකට් හොටෙල් ඔක්කොම දෙන්න. அதே போல ஒரு குடும்பத்தார் என்னை கடந்த வாரத்திலே ஃபோன் பண்ணாங்க. ඒ වගේ පෞගේ සතියේ පවුලක් මට කෝල් ஃபோன் කරා. பண்ணி மாஸ்டர் டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி நீங்க என்ன செய்றீங்க? உங்க கேலண்டர் ஃப்ரீயா இருக்கா? පන්ති දෙසැම්බර් 12 මොනවද කරන්නේ කියලා ඇහුවා. டிசம்பர் மாசம் ஃப்ரீயா தான். මගේ දෙසැම්බර් මාසයේ ෆ්‍රී அப்ப කොහොමද? டிசம்பர் மாசம் நீங்க மலேசியா வரணும். එන දෙසැම්බර් මාසයේ මலேසියාවට යනවා. டிக்கெட் எவ்வளவு வருது? ටිකට් කීයක් යනවද? தெரியல. எப்படியாவது ஒரு 1000 டிக்கெட் கிட்ட வரும். මගේ රින්ගෙන් 1000 பேங்க் அக்கவுண்ட் அனுப்புங்க, நான் அனுப்புறேன். நீங்க கண்டிப்பா என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு வரணும். බැංක් account එකේ යවන්න මගේ යවන්න එයා මගේ දරුවාගේ විවාහයට ஏனென்றால் போன வருஷம் போன பொழுது அவளுக்காய் ஜெபித்து அவருடைய திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்பட்டிருக்கிறார். ගිය අවුරුද්දේ මම යාඥා කළා දේව වහන්සේ විවාහයේ දේව සාධන වෙන දේව. அவரும் ஒரு டாக்டர், அவருடைய மனைவியும் ஒரு டாக்டர். එයා ડોක්ටර් කෙනෙක්, එයාගේ භාර්යාව அவர் ரெண்டு பேரும் கல்யாணம் கட்ட போறாங்க. ඒ දෙන්නා තමයි කසාද බඳින්න. அப்ப அவனுக்கு சின்ன, அதாவது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 வருஷங்களாய் இந்த குடும்பத்தை தெரியும். අවුරුදු 15ක් වගේ පවුලම වලදා. அவன் படிக்கிற நாளிலிருந்து பார்த்திருக்கிறேன், அவனுக்காக ஜெபித்திருக்கிறேன். එයා ඉගෙන ගන්නවා දවස් ඉඳලා මම එයාව බලලා දින යාඥා කළා තියෙනවා. இப்ப சொல்லிட்டு அவங்க போய் நின்று மாஸ்டர் இங்க இன்டர்நேஷனல் பேங்க்கும் நேஷன் ட்ரஸ்ட் மட்டும் தான் இருக்குது, கமர்ஷியல் பேங்க் இல்லையா அப்படின்னா. වාස්තවයේ මේ කමර්ෂල් නැහැ, HNB நேஷன் ட்ரஸ்ட் විතරයි තියෙන්නේ. HNBக்கு நம்ம காசு போடுறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. මගේ HNB වලට මුදල් දාන්න කවුරුත් அதனால அது எப்பயோ ஆரம்பிச்சது, அப்படியே இருக்குது. ඒ නිසා පටන් ගත්ත එක තාම නිකන් තියෙනවා. உடனே அந்த அக்கௌண்ட் அனுப்பி விட்டேன். ඒ account එකේ යවුවා. போட்டு அடுத்த நிமிஷத்துல காசு வந்துச்சு. ඊළඟ විනාඩියේ මුදල් ආවා. அப்ப என்னை நடத்துகிறது கர்த்தர். මාව මම පෙන්වන්නේ දෙවියන් වහන්සේ. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு கொடுக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதம். ඔයගොල්ලෝගේ ආශිර්වාදය වෙනුවෙන් සභාවට දෙනවා, දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. அதாவது தேவனுடைய வீட்டில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் கொண்டு வாருங்கள் என்று சொன்னது கர்த்தர். දෙවියන් වහන්සේ නිවසේ ආහාරය ඇති වෙන්න පඩුවේ දශක கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அப்படி இல்லைன்னா குத்தப்பையில போடுறது மாதிரிதான் இருக்கும். දුන්නොත් දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරේ, නැත්නම් இதை குறித்து நான் உங்களோட கூட பேச கொடுக்கும்படியாகவும் எதுவுமே இதுவரை பேசுனது கிடையாது. சத்தியம் உங்களுக்கு தெரியும். ඔයාලා දෙන්න ඕනේ කියලා මම දවසක්වත් කතා කරේ அப்ப නැහැ. உங்களுடைய ஆத்மாவுக்காக தான் ஊழியம் பண்றேனே ஒழிய ඔයගොල්ලෝගේ ආත්මය වෙනුවෙන් තමයි සේවය කරන්නේ. இதுவரைக்கும் பணத்துக்கு நான் ஊழியம் பண்ணது கிடையாது, இனிமேல் பண்ண போறது අද கிடையாது. නම් මුදල් වලට සේවය කරේ නැහැ, කරන්නේ இன்னும் නැහැ. சில தினங்களிலே நாங்கள் மலை பிரதேசத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்காக போகிறோம். තවත් දවස් කිහිපයකින් අපි කඳු ප්‍රදේශයට යනවා. 5 லட்சத்துக்கு புத்தகம் கிடைச்சிருக்கு. ලක්ෂ 5කට අපිට පොත් හම්බුණා. யார் கொடுப்பா? කවුද දෙන්නේ? நம்ம யாராவது வாங்கி கொடுப்போமா? කවුරු හරි ආවද? ஃபோன் பண்ணாங்க பாஸ்டர், அவங்க என்ன කෝල් කරලා පස්සේ මොනවද උනේ? அதுல ஊழியத்துக்கு போறோம். මගේ මේ සේවයට යන මොනවද කරන්නේ? போகிற ஊழியத்துக்கும் நம்முடைய சபைக்கும் சேர்த்து 5 லட்சம் ரூபாய்க்கு புத்தகம் கிடைச்சிருக்கு. යන්න ඕනේ සේවයට, අපේ සේවයට එක්ක ලක්ෂ 5කට පොත්. ஊழியம் கர்த்தருடையது, සේවය දෙවියන් அது වහන්සේ. உண்மையாய் செய்வது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ඒක අමතකව කරනකොට දෙවියන් වහන්සේ அப்ப ආශිර්වාද நாங்கள் කරනවා. செய்கிறதை வைத்து தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். අපි කරන එක අනුව තමයි දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්නේ. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் මේ ඊශ්වරීය ජනතාව தங்களுடைய முரட்டாட்டத்து நிமித்தமாக එයාලගේ உடன் මුරටු முரண்டு. නිසා அப்ப அவங்க இறைச்சி கேட்டாங்க. එයාලා මාස් සිල්ලුවා. ஆண்டு மோசே ஆண்டவர்ட்ட போய் கேட்டான். මෝසස් දෙවියන් වහන්සේගෙන් කිව්වා. மோசே இடத்துல கேட்டது பொழுது මෝසස් කින් ආපු වෙලාවේ ஒரு நாள் இறைச்சி கிடையாது. දවසක් නෙවෙයි. ஆண்டவர் சொன்னா 30 நாள் தரேன். මම දවස් 30ක් දෙනවා. வனாந்திரத்துல 30 நாள் இறைச்சி கிடைக்குமா? කාන්තාරේ දවස් 30ක් මස් හම්බෙනවා. ஆனந்த கடையில போயிட்டு நிற்கும் போதே சின்ன நேரம் இறைச்சி இல்லாம போயிடுது. ආනන්ද කඩේ ඉන්නකොටම මස් ඉවර වෙනවා. ஆனா 30 நாள் ஆண்டவர் சொல்ற இறைச்சி தரேன். මොකද මාස 3ක් දෙවියන් වහන්සේ இறைச்சி சாப்பிட்டு பல்லுல இருந்து கிண்டுறதுக்குள்ள அவங்க செத்து போயிட்டாங்க. මස් කාපු අය දතෙන් ඒක ඉවත් කරනකොටම කරගෙන நம்ம ஆண்டவர் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ අපිට දෙනවා. கொடுத்துட்டு அடிச்சாருன்னா அதுக்கு பிறகு எழுத முடியாது. දීලා ගැවුවා නම් අපිට ආයෙ නැගිටින්න බෑ. ஹalleluya. 30 நாளைக்கு இறைச்சி கொடுத்தாரு. දවස් 30කට මස් දුන්නා. சாப்பிட்டு பல்லுல இருந்த இறைச்சி எடுக்கிறதுக்கு தான் செத்து போனாங்க. කාලා දතෙන් එයාගේ මස් ටික நம்ம கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. දෙවියන් වහන්සේ ஏனென்றால் நம்ம ஆண்டவரோடு கூட யுத்தம் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. අපි දෙවියන් වහන්සේත් එක්ක පොළඹවීම කරන්න අපිට සුදුසු. இதே ஜனங்கள், මේ இந்த ජනතාව இஸ்ரவேலர்கள் මේ ඊශ්වරීය ජනතාව மறுபடியுமாய் கர்த்தருக்கு விரோதமாய்
முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். ආයසරේ දෙවියන් වහන්සේට විරුද්ධව මුරණ්ඩු වෙනවා. அது நிமித்தமாய் ஆண்டவர் மீதியானுடைய கரத்தில் 7 வருஷங்கள் கொடுத்துட்டார். ඒ නිසා දෙවියන් වහන්සේ මීදියාන් දේශයේ අවුරුදු 7ක් යාව බාර දුන්නා. இப்பொழுது இருக்கிறதான அரசாங்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கவில்லை. දැන් ඉන්නවා ராஜ்யத்தை අපි ආராධනා කරන්නේ. இந்த ஜனாதிபதிக்காக ஜெபிக்கவில்லை. මේ ජනාධිපතිතුමා இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் දේශීය ආරක්ෂාව වෙනුවෙන් අපි ආராධනා කරන්නේ. அடுத்த ஆண்டு தூக்கி வேற யார்ட்டையாவது கொடுத்துருவார். දෙවියන් වහන්සේ ආරං ඉගෙන වෙන කෙනෙක්. அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் பிரச்சனை. ඊට පස්සේ ආයෙ ප්‍රශ්න. அதுக்கு பிறகு மறுபடியும் குறைபாடு. ඊට පස්සේ ආයෙ අඩුපාඩු. நீங்கள் வராதபடி இருக்க வேண்டுமானால் ඒ වෙන්නේ නැති වෙන්න இப்ப இருக்கிறதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். දැන් කියන එක වෙනුවෙන් අපි இந்த ආராධනා ஜனங்களை கர்த்தர் மீதியானுடைய கரத்திலே கொடுத்து මේ ජනතාව මීදියාන් அப்பையும் ஆண்டவரை பார்த்தவர்கள் முறையிடுகிறார்கள். එතකොට දෙවියන් වහන්සේ බලලා ඒගොල්ලෝ මුරණ්ඩු වෙනවා. மூணாவது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். තුන්වෙනි වචනේ மீதியானியர் அமலேக்கியர் கிழக்கத்தி புத்திரர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து நிலத்தின் விளைச்சல்களை ஆடு மாடுகளை கழுதைகளை கொண்டு அவர்கள் போய்வாங்க. திடீர்னு வருவாங்க, அவங்க வந்து அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. මේ පාරට එනවා ඔක්කොම අරන් ඉවර යනවා. இஸ்ரவேலின் ஜனங்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள். ඉස්රායල් ජනතාව ගොඩාක් දුක් වුණා. மிகவும் அவர்கள் நொந்து போனார்கள். එයා ගොඩාක් දුක් වුණා. அது நிமித்தமா என்ன நடக்கிறது? ඒ නිසා මොනවද සිදු වෙන්නේ? ஆண்டவரிடம் முறையிட்டாங்க. දෙවියන් වහන්සේ යාලා අඬනවා. முறையிட்டது நிமித்தமாய் අඬපු නිසා ஆண்டவர் தீர்க்கதரிசனம் அனுப்புகிறார். දෙවියන් වහන්සේ අනාගත වාක්‍යය යනවා. தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் பேசுகிறார். එයා තුලින් දෙවියන් වහන්සේ කතා කරනවා. எடுத்தவர்கள் வாசிங்க 6வது அதிகாரம் 9 10வது வசனம். ගත්තා කියන 6 වෙනි පරීක්ෂයේ වචන 9 10. எகிப்திலே கையில் நின்றோம், உங்களை ஒடுக்கின யாருடைய கையில் நின்றோம், உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார்கள் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? நம்ம ஃபுல்லா ஃப்ரீ ஆக்கி අපි ඔක්කොම நம்மை ரட்சித்து අපි நம்மை ஆசீர்வதித்து අපි ආශිර්වාද நம்மை ஒரு ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை வைக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ ස්ථානයේ அந்த இடத்திலே வைத்து கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். ඒ ස්ථානයේ තියලා දෙවියන් වහන්සේ අපිට උපදෙස් දෙනවා. நீ இப்படித்தாப்பா நடக்கணும், මේක තමයි நீ இதெல்லாம் செய்யணும் මේක තමයි அப்படின்னு කරන්නේ. சொல்லப்படுது. நாங்கள் கேட்காமல் போனால் කියනකොට අපි අහන්නේ ஆண்டவர் என்ன செய்வார்? දෙවියන් වහන්සේ எல்லா මොනවද ஆசீர்வாதங்களும் பிடிக்கிட்டு කරන්නේ? ආශිර්වාදයක් මුදුරට மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு ஒப்புவிடும். තවත් වාල්කමකට අපි தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், අනාගත වාක්‍යය கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தார், දෙවියන් වහන්සේ ஆனால் වහන්සේ நீங்களோ கேளாமல் போனீர்கள். நமக்கு ඒක නැවකම් දුන්නේ නැහැ. நாங்கள் செய்த குற்றம் என்ன? අපි කරපු වැරද්ද මොනවද? கடைசி பகுதி வாசிங்க. நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார்கள் என்று சொன்னார். என்ன சொன்னாங்க? මොනවද කියන්නේ? நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள். ඔයා මගේ කීම நீங்க கொலை பண்ணல, ඔයා බැලුවේ நீங்க பெரிய பெரிய காரியங்கள் எதுவுமே பண்ணல, ලොකු ලොකු දේවල් මොකුත් කරේ නැහැ. பண்ணது சின்ன காரியம். කරේ පොඩි என்னது? මොනවද? கர்த்தர் சொன்னதை கேட்கவில்லை, දෙවියන් වහන්සේ කියපු දේ හැවුවේ නැහැ. கீழ்ப்படியல, කීකරුවේ නැහැ. முரட்டாட்டம் பண்ணி, පොරකරදින් කරා. அதனால் ඒ නිසා நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டீர்கள். ඔයාලා බාර දුන්නා. எனவே கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். කීකරුකම ඉතාම அதற்கு பின்பதா என்ன நடக்கிறது? ඊට පස්සේ මොනවද වෙන්නේ? அந்த அந்த அமலேக்கியர்கள் வந்து, ඒ අමලේකේ மீதியானியர்கள் வந்து මීදියාන් අය அந்த அவனுடைய விளைச்சல்களை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு முன்பதாக එයාලගේ දේවල් අරන් යන්න කලින් கிதியோன் என்ன செய்கிறான்? කිරියන් මොනවද කරන්නේ? ராத்திரியில அவனுடைய என்னது விளைச்சலை அறுத்து அதை பதற வேறையா தானியத்தை வேறாய் வேறு பிரிக்கும் பொழுது රාත්‍රී වෙලාවේ මේ දේවල් වෙන් කරනකොට தேவனுடைய தூதன் அவனை சந்திக்கிறான். දේවාංශික දූතයා ஒரு கல்வாரி மரத்துக்கு கீழே அவனை சந்திக்கிறான். ඒ ගහක යට යාලා මුල ගැහෙනවා. அவன் சந்தித்தவுடன் அவன் என்ன செய்கிறான்? මුල ගැහිලා මොනවද කරන්නේ? அவனோடு கூட பேசுகிறான். එයාත් සමග කතා කරනවා. பேசி அவனை சொல்ற உன்னை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை இரட்சிக்கும்படியாக இரட்சகராய் ஏற்படுத்துகிறார் என்று அவன் சொல்லுகிறான். කතා කරන කියන ඉස්රායල් දේශයේ ජනතාව බේරගන්න එයාව බේර කරනවා කියලා කියනවා. அப்ப அந்த நேரத்திலே கிதியோன் சொல்லுகிறான், ඒලා කිරියන් කියනවා. ஆண்டவரே, දෙවියන් වහන්සේ நான் பெரிய ஆள் கிடையாது, මම ලොකු මිනිහෙක් නෙමෙයි. நான் ஒரு சிறியவன். මම வாசிங்க 14 15 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பெலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார்.
மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்கிறான். அப்ப ஆண்டவருக்கு அவன் பெருசு சிறுசு, அவன் படிச்சவன் படிக்காத இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. யாரை கொண்டு கர்த்தருக்கு செய்ய முடியும் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறாரோ அவர்கள் இருந்தால் கர்த்தருக்கு அது போதும். இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நானும் என் குடும்பமும் தகுதியற்றவர்கள். ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்த பொழுது நாங்கள் வந்தோம். பைபிள் ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, ஊழியம் செய்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு வெளியே போ. உடனே நான் அங்கிருந்து என் மனைவிக்கு ஃபோன் பண்ணேன். ஆண்டவர் பைபிள் ஸ்கூல்ல இருந்து வெளியே போக சொல்றாரு. ஆண்டவர் சொன்னா வெளியே வருது. ஆண்டவர் சொன்னா வெளியே வருது. இல்ல நீங்க அங்கதான் இருக்கணும். அங்க இருந்து வெளியில வந்துட்டா நமக்கு யார் சாப்பாடு தருவா? நமக்கு அதுக்கு பிறகு சம்பளம் எங்க இருந்து வரும்? நமக்கு அதுக்கு பிறகு வெஹிக்கிள் எங்க இருந்து கிடைக்கும்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அவர் சொன்ன ஒரே வார்த்தை, பைபிள் ஸ்கூல்ல டீனா அந்த எல்லாவற்றையும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஜீவிதம். சில நேரங்கள் நான் ஜிஷு மட்டும் தான் இருந்தார். 3 பேர் சேர்ந்து பைபிள் ஸ்கூலுக்கு போயிருக்கோம். ஒரு வாரம் அங்க இருக்கும். நல்ல வாழ்க்கை, ஜீவிதம். ஆனால் கர்த்தர் சொன்ன பொழுது எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம வெளியில வாங்க. அன்று தொடங்கி இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். வாழ்க்கையிலே குறைவுகள் ஏற்பட்டது, போராட்டங்கள் வந்தது, இன்னும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உண்மை அவர் நம்மை நடத்தி கொண்டு சென்றார். அதே போலதான் கிதியோனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவனுக்கு இந்த வேலையை கொடுக்கிறார். அதுக்கு பிறகு கிதியோன் சொல்ல, ஆண்டவர் அப்படியானால் எனக்கு நீ ஒரு அடையாளம் தர வேண்டும். நான் உமக்கு இந்த அடையாளத்தை காண்பிக்கும் வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. இந்த 3 அதிகாரங்கள் எங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. அங்க உங்களுக்கு நான் பேசி நான் இதை முடிக்க விரும்புகிறேன். அப்ப அந்த அடையாளத்தை கேட்ட பின்பதாக கிதியோன் என்ன செய்கிறான்? அவன் போய் காணிக்கையையும் அவன் ஒரு வெள்ளாட்டையும் அடித்து புளிப்பில்லாத அப்பத்தை செய்து கொண்டு அவன் வருகிறான். காணிக்கை, வெள்ளாடு, புளிப்பில்லாத அப்பம், வந்தோடனே போயிட்டு அவன் அந்த வெள்ளாட்டை அடிச்சு எடுத்துட்டு வரான் சமைச்சு. நாங்க அப்படி யாராவது செய்வோமா? செய்கிறவர்கள் நம்முடைய சபையில இருக்கவங்க எல்லாருமே அப்படி செய்வீங்க. ஆனால் இந்த சுபம் மாத்திரம் கிடையாது, சாப்பாடு கொடுக்கிறது மாத்திரம் கிடையாது, காணிக்கை கொடுத்து அனுப்புறது மாத்திரம் கிடையாது, மற்ற எல்லாம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். எல்லா சுபம் கர்த்தர் எதிர்பார்க்க அத்தனை சுபாவங்களும் நம்மிடத்துல இருக்க வேண்டும். அப்ப அது கொடுத்த பின்பதாக அந்த தூதன் சொல்லுகிறார், இந்த ஆகாரத்தையும் அப்பத்தையும் அது கொண்டு அந்த அவனோட இடத்தை காண்பி அதன் மேல வைக்கும்படியா சொல்லுகிறார். வைத்த பின்பு அந்த தூதன் தன்னிடத்தில் அந்த கோலினாலே அதை தொடுகிறார். தொட்ட பிறகு அந்த அப்படியே அந்த வைக்கப்பட்டதான ஆடும் அப்பமும் அப்படியே தீயினாலே அப்படியே பரலோகத்துக்கு அங்கீகரிக்கப்படுகிறது. அதனோடு கூட தூதனை மறைந்து தூதன் மறைந்த பின்பதாக கிதியோனுக்கு பயம் காணுது. என்ன பயம்? ஆண்டவரை பார்த்து நம்ம செத்து போயிடும். வாசிங்க அந்த 22-23 வசனம். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே,
நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். என்ன சொல்றான்? கர்த்தருடைய தூதனை கண்டாலே கிதியோன் பயப்படுகிறான், நான் மரித்து போவேன் என்று. தூதனை ரக்கமே கிதியோன் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, சமாதானம், நீ சாவதில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஆண்டவரை பார்த்தேன் அப்படி இப்படி கதவை அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுதான் வேதம். தூதனை கண்டே கிதியோன் பயப்படுகிறான், நான் செத்து போவேன் அப்படி. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்காங்க, பிதாவை கண்டேன், குமாரனை கண்டேன், பரிசுத்த ஆவியை காண்கிறேன் அப்படின்னு. அதனால நான் இப்பயும் சொல்லுகிறேன், நாங்கள் போகும் வரை அவர்களை நான் பார்க்க வேண்டாம். அவர்களை கூட இருந்தால் போதும், அவர் சத்தம் கேட்டால். ஏன் அவங்க சும்மா நாசம்? இதுதான் சத்தியம். அதற்கு பின்பதாக அவன் யெகோவா ஷாலோம் என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை இந்த இடத்திலே கட்டினான். நாங்கள் எத்தனை பேர் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினோம்? இந்துக்களுடைய வீட்டுக்கு போகும், அது பூஜா ஸ்தானம் ஒன்று இருக்கு. பூஜா ஸ்தானே கத்தோலிக்கருடைய வீட்டுக்கு போவாங்க, அந்த வீடுகளிலே ஒரு பீடம் இருக்கும். அந்த பீடத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த சொரூபங்களை வைத்து விளக்கு பத்த வைத்து வைத்திருப்பார்கள். நம்ம வீட்டுல ஒரு பலிபீடம் இருக்கிறது, சோஃபா மேல பைபிள் இருக்கும், ஸ்டூல் மேல இருக்கும். பைபிள் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. உங்க வாஷ்ரூம்ல வைக்கிறதுக்கு இடம் இருந்தா அங்கேயும் கொண்டு போயிருக்கீங்க. நம்மளத்துல பலிபீடம் எங்க இருக்கு வீட்டுல? சரி, நான் தான் பலிபீடம் நிறைய பேர் சொல்லலாம். பலியாகி இருக்கிறோம், துண்டங்களாய் வெட்டப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாதது எல்லாவற்றையும் கொண்டு பாளையத்துக்கு வெளியிலே சுட்டரிச்சிருக்கிறோம். நாம் எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் இந்த கிதியோன் ஆண்டவருடைய தூதனை பார்த்த பின்பதாக ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிடுகிறார். ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் ஒவ்வொரு மனுஷனிடத்திலிருந்தும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் அநேகம். அதற்கு பின்பதாக அவனுடைய அப்பாவினுடைய மூதாதையருடைய தோப்புகளை எல்லாம் வெட்டி அங்கு தான் தோப்பு விக்கிரங்களை எல்லாம் அவன் கொடுத்து கொடுக்கிறான். அதுக்கு பின்பதாக அதை காலையிலே பார்த்த பொழுது இந்த காரியங்கள் சம்பவித்திருக்கிறது, ஜனங்கள் பார்க்கிறார்கள். இது யாரினால் யார் இதை செய்தார்கள் என்று சொல்லி அதனிடத்தில் விசாரிக்கப்படுகிறது. தேடி பார்த்த பொழுது இதை செய்தது கிதியோன் என்று சொல்லி அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அந்த கிதியோன் இதை செய்தான் என்று சொல்லி சொல்லப்பட்ட பிறகு கிதியோனை கொல்றதுக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க. உங்க அப்பா பேசுறார், தேவனுடைய ஆலயத்தை உடைத்து தீக்குளித்து இருந்தால் ஒரு மனுஷன் இதை செய்தது நிமித்தமாக அந்த தேவன் அல்லவா இதற்கு தன்னை காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு அது யாரும் தேவன் அதற்கு தனக்காய் வழக்காடவில்லையே. அந்த தேவனை ரட்சிக்கிறதுக்கு நீங்கள் அல்லவா வழக்காடுகிறீர்கள். அந்த தேவன் தன்னை தேவன் என்பதை நிரூபிக்கட்டும் என்று சொல்லி அப்பா சொல்றார். ஒரு நாள் அந்த டைம்
දවසක් ඒ சரி, அந்த වෙලාවේ தேவன் தன்னை ரட்சிக்கிறார் பார்ப்போம் அப்படி. දෙවියන්සේ ගලවනවද කියලා බලන්න. அப்ப இந்த கிதியோனுக்கு ஒரு இன்னொரு பெயர் கொடுக்கப்படுகிறது. මේ ගිරියන්ට තවත් නමක් දෙනවා. 32வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் 33 වෙනි වචනේ කියවනවා. யெருபாகால் என்று சொல்லி கிதியோனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்படுகிறது. யெருபால் என்று சொன்னால் යෙරුබාල් කියලා කියන්නේ பாகால் வழக்காடட்டும் என்று அர்த்தம். බාහා විවාදේ කරපු දෙයක්. அவரு சாமினா அவர் தான் வழக்காடும். එයා දෙවියන් වහන්සේ නම් එයා තමයි විවාදේ என் කරන්නේ. ஆண்டவர் தெய்வமானால் என் தேவன் தான் வழக்காடும். මගේ දෙවියන් වහන්සේ නම් එයා තමයි විවාදේ இதே தான் කරන්නේ. எலியா கர்மே பர்வதத்திலே சொன்னான். මේ තමයි එලියා ඒ පර්වතයේ කිව්වා. பாகால் தெய்வமானால் பாகால் தனக்காய் வழக்காடட்டும். බාහාල් දෙවියන් වහන්සේ නම් බාහාල් විවාදේ கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் வழக்காடட்டும். දෙවියන් වහන්සේ නම් විවාදේ பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர் බාහාල්ගේ අනුරාධ වාක්‍යය காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் கத்துனாங்க. උදේ ඉඳලා හවස වෙනකන් කෑ ஒன்றும் ගන්නවා. நடக்கல. මොකද සිදුවේ නැහැ. ஆனால் எலியாவுக்கு சில வார்த்தைகள் மட்டும் தான் பேசுறாங்க. නමුත් එලියා වචන ටිකයි කතා කරන්නේ. ஆண்டவரே, දෙවියන් உம்முடைய වහන්සේ வேலைக்காரன் நான் இருக்கிறேன். තගේ වැඩකාරයා මම ඉන්නවා. நீ தெய்வம் என்பதை நிரூபி. දෙවියන් වහන්සේ කියලා ඔප්පු කරා. ஆண்டவர் அக்கினியை அனுப்பி பதில் செய்தார். දෙවියන් වහන්සේ ගින්නෙන් එයාට இதுதான் நம்முடைய පිළිතුරු දුන්නා. මේ තමයි දෙවියන් அப்ப වහන්සේ. அதற்கு பின்பதாக என்ன நடக்கிறது? ඊට පස්සේ මොනවද වෙන්නේ? கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்குகிறார். සුදාත්මයන් වහන්සේ ගිරියොන් සමග கிதியோன் மேல் இறங்கினவுடன் ගිරියොන්ගේ උඩ அவன் ஒரு கூட்ட ஜனத்தை அவன் சேர்த்துக் கொண்டு ඒ සේවක රැස් කරගෙන மீதியானியரையும் මිලියන් අය அந்த அமலேக்கியரையும் අමලේකේ අය கிழக்கத்தின் புத்திரரையும் மேற்கொள்ளும்படிக்கு அவன் போகிறதுக்கு ஆயத்தமாகிறான். ඒගොල්ලෝ ජය ගන්න යන සූදානම් அவன் වෙනවා. ஆயத்தமாகி யுத்தம் பண்ண போகிறதுக்கு முன்பதாக සූදානම් වෙලා යුද්ධය அவன் කරන්න. தேவனிடத்திலே ஒரு அடையாளத்தை கேட்கிறான். එයා දෙවියන් වහන්සේගෙන් සලකුණක් ඉල්ලනවා. அந்த அடையாளம் என்ன? ඒ සලකුණ 36வது வசனம் தொடங்கி 40வது வசனம் வரை நீங்க வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. ඒ වචන ටික කියවලා බලන්න. அப்ப அவன் அடையாளத்தை கேட்கிறான். එයා සලකුණක් ඉල්ලනවා. ஒரு தோளின் மீது ஒரு தோலை விரி காய்ந்த ஒரு தோலை விரித்து ඒ වේලිච්ච හමක් තියලා அந்த தோல் மீது மாத்திரம் பனி பெய்ய வேண்டும். ඒ හම උඩ විතරක් மற்ற තියලා இடங்கள் எல்லாம் காய்ந்திருக்க வேண்டும். අනිත් ස්ථානයේ වේලිලා තියෙනවා. மறுநாள் காலையில் எழுப்பி பார்க்கும் பொழுது அது அப்படியே நடந்திருக்கு. ඊළඟ දවසේ බලනකොට ඒක அப்புறம் සිද්ධ அந்த தோலை எடுத்து பிழிஞ்சிட்டு ඊපස්සේ හම மறுபடியும் அந்த இடத்துல போட்டுட்டு ඒ ස්ථානයේ තියෙන ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய கோபம் என் மீது மூடாது இருப்பதா? දෙවියන් වහන්සේගේ කෝපය මං ගාවට ஒரே ஒரு விஷயம் நான் உங்களோட கூட பேசுறேன். තව එකපාරක් මම කතා කරනවා. இன்னைக்கு நாம என்ன ஆண்டவர் வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். අද අපි දෙවියන් වහන්සේ වැඩකාරයෙක් වගේ අපි පාවිච්චි அதுவும் அந்த කරනවා. வாய்ஸ் டோனை வேற ஏத்தி இறக்கி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். செய்வீராக, கொடுப்பீராக, நடப்பீராக, அனுப்புவீராக, அக்கினியை ஊற்றுவீராக. මේව කරන්න මේව කරන්න කියලා අපි කෑගාලා කියනවා. கேட்டுக்கிறீங்களா? අහලා තියෙනවද? தேவ சமூகத்துல நாங்கள் பயத்தோடு கூட நிற்கிறோம். දෙවියන් වහන්සේ යමුගේ අපි බයෙන් ඉන්නවා. இது வந்து ஆடுற இடம் கிடையாது, தூடுற இடம் கிடையாது, ஓடுற இடம் கிடையாது. මේ රටල දුවන ස්ථානයක් නෙමෙයි. நம்முடைய அறைவிதா இருக்கு. අපි කාමරේ වෙන්න அந்த පුළුවන්. தேவனோடு அந்த உறவிலே நம்ம சரியா இருக்கோம். දෙවියන් වහන්සේ සමග නෑකමේ හරියට ඉන්නවා. இவன் கேட்கிற ஒரு விஷயம் நான் பேசுறேன். මේ ආනම මම එකපාරක් කතා உங்களுடைய කරා. கோபம் என் மீது மூடாது இருப்பதா? දෙවියන් වහන්සේ කෝපය මං ගාවට නැති වෙන්න. இந்த தோல் நனையக்கூடாது. මේ මම தெத்திடணும். තෙත් වෙන්න හොඳ නැහැ. ஆனால் இந்த பூமி எல்லாம் நனைந்திருக்கு. මම මේ පොළොවේ තෙත් වෙන්න ඕනේ. அப்பொழுது நான் உங்களுடைய வேலையை நான் போவேன். එතකොට මම දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය අනුමත அதையும் கர்த்தர் அப்படியே செய்து காண்பித்தார். දෙවියන් වහන්සේම කළා පෙන්නනවා. அதுக்கு பின்பதாக ඊට පස්සේ அவர்கள் இந்த யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார். ඒ යුද්ධයට යනකොට அவனோடு கூட போனவர்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? එයා සමග ගියායේ කොච්චර කියලා හිතනවා. எத்தனை பேர்? 30,000 பேர். 30,000 අය ගියා. 30,000 பேரை கூட்டிட்டு கிதியோன் போகும் பொழுது ඒ 30,000 එක්ක ගිරියන් යනකොට ஆண்டவர் கிதியோனை பற்றி சொல்கிறார். දෙවියන් වහන්සේ ගිරියන් 7வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசி. අත්වෙනි පරීක්ෂයේ පළවෙනි වචනය. அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் ஆ. அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் ம். காலமே இருந்து புறப்பட்டு ஆ. ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். ம். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே ம். மோரை வேற்றுக்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. ம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஆ. நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். ம். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீட்டு பேசுகிறதற்கு இடமாகும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ?
அந்த கிழக்கத்திய புத்திரர், ඒ පුත්‍රයා மீதியானியர், මීදියානය அமலேக்கியர் අමලේකයා இவர்களை எல்லாம் மேற்கொள்ளுகிறதற்கு මේගොල්ලෝ ජය ගන්න 30,000 பேர் அதிகம். 30,000 බැරි இந்த 30,000 பேரோட நீ அவரோட போய் யுத்தம் பண்ணி මේ 30,000 සමගින් அவர்களை உன்னுடைய ஜனங்கள் மேற்கொண்டால் එයාලව ඒ ජනතාව ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? ජනතාව ஓ, මොනවද කියන්නේ நான் தான் செஞ்சேன், මම තමයි ஓ, நான் தான் யுத்தம் பண்ணேன். මම තමයි යුද්ධය කරන්නේ அமலேக்கியரோட கூட யுத்தம் பண்ணதுன்னா අමලේකයාගේ இன்னொரு சேர்த்து சொல்லும், இது யாரு? கிழக்கியத்தை புத்திரரோட யுத்தம் பண்ணதுன்னா අවතායිකේ මේ අයත් එක්ක යුද්ධය இன்னும் කරනවා கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க மீதியானவரோட போய் யுத்தம் பண்ணதுன்னா අවයිකේ මෙයාත් එක්ක යුද්ධය என்னாலதான் මන් නින්ද நம்ம சொல்லி சொல்லுவாங்க. එහෙම කියයි ஆண்டவர் இதை விரும்புகிறது. දේවාංශයේ මේක කියන්නේ ஆண்டவருடைய கனம் ஆண்டவருக்கு போய் சேரும். දේවාංශයේ இந்த இடத்துல பேசுகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் பேசுகிறார். මේ ස්ථානයේ කතා කරන වචන இந்த දේවාංශයේ இடத்துல கொடுக்கப்படுகிறதான சுகம் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது. මේ ස්ථානයේ දෙන සුවේ இந்த இடத்துல எது நடந்தாலும் அது தேவன் மாத்திரம் செய்கிறது என்ற ஒரு மனுஷன் මේ கிடையாது. ස්ථානයේ මොනවා දේවාංශය කරන්නේ මනුෂ්‍යයෙක් கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். දේවාංශය අපි භාවිතා කරනවා கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார் அவ்வளவுதான். දේවාංශය භාවිතා කරන ඇචරයි ஆண்டவர் சொல்லுகிறார் பேர் கூட දේවාංශය කියන මෙච්චරක් වැඩි என் பேர் எப்பொழுதும் எனக்குரியது எனக்கும் தான். මට අයිතිදී මට ඇති වෙන්න ඕනේ அதுதான் தேவன். ඒ තමයි දෙවියන් වහන්සේ அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த 3வது வசனத்திலே ඒ චතුර්ථ වචනේ කියනවා வாசிங்க. ஆகையால் பயமும் திகிலுமுள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 27,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 14,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். 20,000 பேர் ஓடி போயிட்டாங்க. எப்படா சொல்றானு கேட்டு இருந்தாப்ல. කවදද කියන්නේ කියලා බලන්න ஐயோ எங்க உயிரை பணையம் வைக்க கூட்டிட்டு வந்திருக்கான் මගේ ජීවිතය කියලා යුද්ධය කරන්න அப்படின்னு சொல்லி சொல்றோம். එහෙම කියලා කියන අය ஒண்ணுமே பண்ண முடியாது. මොකුත් කරන්න බෑ விடுதலை வேண்டும், විලාසවලින් சுகமாய் வாழ வேண்டும். සුවෙන් ජීවත් அதுக்கு கண்டிப்பா வந்தா ஆகணும். ඒකට අනිවාර්යෙන් ඇවිල්ලා அதுக்காக நம்ம 20,000 பேர் வந்திருக்காங்க. ඒ නිසා මේ 20,000 அந்த 20,000 பேர் அந்த வார்த்தையை கேட்ட உடனே 20,000 பேர் ஓடிட்டாங்களாம். මේ වචනයල ඒ 20,000 දුවලා ගියා ப்ளீஸ் ரோட் ஆண்டவர் நம்மை காத்தார் அப்படின்னு போயிட்டாங்க. ආරක්ෂා කරා කියලා ගියා இன்னும் மீதியா எத்தனை பேர் இருக்காங்க? දැන් ඊතුරු කීයක් ඉන්නවද 10,000 பேர். 10,000 அப்ப மொத்தம் எவ்வளவு? දුර ඔක්කොම 30,000 அப்ப இந்த 10,000 பேர் இருக்கும் பொழுது මේ 10,000ක් ඉන්නකොට இந்த 10,000 பேர் ஆண்டவருக்கு கூட. මේ 10,000 දෙවියන් වහන්සේට වැඩි அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் දෙවියන් වහන්සේ කියනවා இதுவும் கூட. මේකත් වැඩි இவங்க நமக்கு செட் ஆக மாட்டேன். මේ අයින් අපිට இவங்க හරියට வந்தா கடைசி பிறகு இது நான் தான் செஞ்சேன், මේ ආව இது என்னாலதான் உண்டானது. මම තමයි කරේ මයින් ඇති 20,000 பேர் போயிட்டாங்க. 20,000 කියා நம்ம 10,000 பேரை வச்சு செஞ்சாங்க பாரு අපි 10,000ක් තියලා කරානේ அப்படின்னு එහෙම කියන්නේ ஆண்டவர் சொல்றாரு. දෙවියන් වහන්සේ කිව්වා இவங்க எந்த ஒரு ஆணியும் கொடுக்க வேண்டாம், මෙයක් මොකුත් ගලවන්න ඕනේ எந்த ஒரு செங்கல் வச்சு கட்ட வேண்டாம், මොකක් ගොඩනගින්න என் வேலையை நானே பார்த்துக்கிறேன் මගේ වැඩ මම அப்படின்னு ஆண்டவர் ஒரு பரீட்சையை வைக்கிறார். මේ දෙවියන් වහන්සේ සෝදිසික இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரீட்சையை දෙවියන් வைத்திருக்கிறார். වහන්සේ අපිට පරීක්ෂාවක් කියලා කියනවා எத்தனை பேர் பரீட்சையிலே ஜெயிக்கிறோம் என்கிறது தான் முக்கியம். කී දෙනෙක් මේ පරීක්ෂාවෙන් ජය ගන්නවද කියන එක சில நம்ம நினைச்சிருக்கோம் நான் நல்லா தான் பண்ணியிருக்கிறேன், සමහර වෙලාවට අපි Exam best ஆ எழுதியிருக்கிறேன். එක්සෑම් ஆனா එකකට மார்க்ஸ் வரும்பொழுது தான் தெரியும். හැබැයි මාර්ක්ස් එනකොට மார்க்ஸ் இப்போ வராது, මාර්ක්ස් දැන් ஆண்டவர் வரும்பொழுது தான் வரும். දෙවියන් වහන්සේ එනකොට அந்த ரிசல்ட்ஸின் படி தான் ஆண்டவர் கூட்டிட்டு ඒ போவார். රිසල්ට් එක අනුව තමයි දෙවියන් වහන්සේ வாசிங்க 4-5 வசனம். கர்த்தர் கிதியோனை நோக்கி ஆ. ஜனங்கள் இன்னும் அதிகம், ம். அவர்களை கண்ணீரானே இறங்கி போக பண்ணு, ஆ. அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டவே உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன், ம். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். எல்லா தீர்மானமும் யார் செய்கிறது? හැම තීරණයක්ම කවුද ගන්නෙ? கர்த்தர். දෙවියන් වහන්සේ. ஆனால் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ඒ දෙවියන් වහන්සේ අපිට வைத்து இந்த சபையில இத்தனை பேர் தான் இருக்கணும், මේ ස්ථානයේ මෙච්චර இந்த சபையில் உன்னோட இத்தனை பேர் தான் இருக்கணும், මේ ස්ථානයේ මෙච්චරක් අය உன்னோட சேர்த்து இத்தனை பேர் தான் ஊழியம் பண்ணணும், ඔයත් සමග මෙච්චරක් අය இத்தனை பேர் வரக்கூடாது தீர்மானம் பண்றது கர்த்தர். මෙච්චර ඉන්න හොඳ නැහැ කියලා තීරණය ගන්නේ දෙවියන් වහන්සේ. இதன் மூலமாய் கர்த்தர் எனக்கு கற்பித்தது. මේ තුලින් දෙවියන් වහන්සේ මට இப்ப කියනවා நான் தீர்மானங்கள் செய்யவோ මම තීරණයක් ගන්නවා. நான் ஆட்களை தேர்ந்தெடுக்கவும் என்னால முடியாது. මම ජනතාව තෝරා ගන්නද ஏனென்றால் இது கர்த்தருடைய ஊழியம். ஆனந்தங்களை பார்த்து திறமைகளை பார்த்து முகங்களை பார்த்து செய்கிறதற்கு இது நம்முடைய பிசினஸ் கிடையாது. තලන්තේ බලලා මුණ බලලා කරන මේක බිස්නස් එකක් නෙවෙයි. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் பரீட்சை வைக்கிறார். දෙවියන් වහන්සේ පරීක්ෂාවක් තියනවා. அப்படியே அவன் ஜனங்களை
பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கம் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊற்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா ரெண்டு பேர்? அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நாய் நக்கி குடிக்கிறது போல குடிக்கிறவங்களையும் මාසිකෙන් බල්ලෙක් වගේ වතුර බොන අය உட்கார்ந்து குடிக்கிறவங்களையும் வேறுபடுத்து. වාඩි වෙලා බොන අය වෙන් කරන්න. அதாவது நதியண்டையிலே போய் වතුර ගාව ගිහින් தண்ணீரை கொண்டு වතුර අරන් தன்னுடைய வாய் அண்டையில் எடுத்து කට ගාව අරන් அதை குடிக்கிறவர்கள் வேறையாகும். ඒක බොන අයව වෙනවා. ஒய்யாரமா கதை பேசிட்டு போய் பாருங்க, කතා කරගෙන යනවා. நாங்க போய் குடிச்சிட்டு வருவோம். එන්නේ නැති ගිහිල්ලා அப்படி වෙනවා. கூட்டிட்டு போய் එහෙම ගිහිල්ලා அங்க யுத்தம் நடக்குதோ இல்லையோ යුද්ධේ நாங்க වෙනවා. வந்த வேலையை அப்புறம் பார்ப்போம். ආපහු එන්නේ முதலாவது தண்ணி குடிப்போம் ඉස්සෙල්ලා වතුර அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு செட்டா போய் உட்கார்ந்து குடிக்கிறாங்க பாருங்க. එහෙම එකට ගිහින් அவங்கள வேலையை ஆண்டவர் வேறு குடிக்க சொல்றாரு. ඒ අයව වෙන් කරන්න කියලා දෙනවා. வேறு பிரித்த பொழுது වෙන් කරලා அங்க கணக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கணக்கு எப்படி வருது? ගණන් බැලුවොත් කීයක් එනවද? தங்கள் கையால் அள்ளி தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் நக்கி குடித்தவர்கள் இலக்கம் எவ்வளோ? 300 பேர். 300 பேர். எத்தனை மற்ற பேர்? ஜனங்களெல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி முழங்கால போட்டு ஆறுதல குடிக்க. மத்த வேலையை அவங்களுக்கு தெரியாது. வந்த வேலையை தெரியும். ஆமி யுத்தத்துக்கு போகும்பொழுது அவங்க எப்படி போவாங்க? ஆமி வந்து அவங்களோட கேம்ப்ல எப்படி இருப்பாங்க? ඒ අමුදාව කැම්ප් එකේ කොහොමද ඉන්නේ? போனது இல்லையோ? ඊළඟට அங்க போனாலும் அவங்க எப்பவுமே சூட்டோட தான் இருப்பாங்க. එයා කියත් එයාලා ඇඳුම් දාගෙන තමයි ඉන්නේ. அவங்க என்னைக்குமே லுங்கி கட்டி பார்க்க முடியாது. එයා කවදාවත් සරමක් ඇඳලා බලන්නේ නැහැ. ஷார்ட்ஸ் போட்டு பார்க்க முடியாது. ෂෝටක් දාලා බලන්නේ නැහැ. ஆமி கேம்ப்ல உள்ள இருந்தாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. අමුදාව ඇතුලේ හිටියත් எந்த එයාලා நேரமும் அவர் ஆயத்தமா இருக்க வேண்டும். හැම වෙලේම එයාලා සූදානම්ින් සිටින්න ඕනේ. இதுதான் இங்க நடக்குது. මේ තමයි මේ ස්ථානයේ වෙන්නේ. அவர்கள் வந்தது யுத்தத்திற்கு. එයාලා යුද්ධයට அவர் யுத்தத்துக்கு போகிறவர்கள் එයාලා යුද්ධයට தங்கள் යනවා. இஷ்டப்படி காரியங்களை செய்ய முடியாது. එයාලගේ ආශාවන් பரலோகத்துக்கு போகிறவர்கள் ස්වර්ගයට உங்க යනවා. இஷ்டப்படி காரியம் செய்ய முடியாது. එයාලගේ ආශාවන් கர்த்தர் நியமித்தபடி நாம் செய்ய வேண்டும். දේවාංශයේ නියම அதனால அந்த කරලා யுத்தத்துக்கு போன ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம பாரு, ඒ දේවාංශිකනේ தண்ணீர்கிட்ட கொண்டு போ, වතුර ගාව එක්කන් යනවා. சபைக்கு கொண்டு போ. සභාවට එක්කන් அவர்கள் சபையிலே அவர் எப்படி ஆராதிக்கிறார்கள்? සභාවේ කොහොමද නමස්කාර சபையிலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? සභාවේ කොහොමද சபையிலே அவருடைய நடக்கை எப்படி இருக்கிறது? සභාවේ යාලා அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? அவருடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பரீட்சைப்பார். நான் அதிலே தெரிந்தெடுத்திருக்கிறவருடைய சுபாவம் இப்படியா இருக்கோ மற்றவர்களை அனுப்பிவிடு. අනිත් අයව යවන්න 9700 பேர் கிளம்பிட்டாங்க. 9,700 කියලා. மிச்சம் இருந்தது 300 பேர். ඉතුරුනේ 300. அவர்கள் தான் நான் கர்த்தர் எதிர்பார்த்த விதமாய் செய்தவர்கள். එයාලම දේවාංශ බලාපොරොත්තු වෙන විදිහට කරපු අය. கர்த்தர் எதிர்பார்த்தபடி செய்தவர்கள். දේවාංශේ බලාපොරොත්තු වෙන විදිහට කරපු අය. அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது? ඊට පස්සේ මොනවද වෙන්නේ? மறுபடியும் கர்த்தர் ராத்திரியிலே கிதியோனோடு பேசுகிறார். ආයසරිය රැ වේලාවේ ගිගන් සමග දේවාංශ பேசி ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எப்படி அந்த படைக்கு போக வேண்டும். කතා කරලා කියන එයාලා කොහොමද මේ යුද්ධයට යන්න ඕනේ? அந்த படைக்கு போய் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அந்த கிதியோன் அந்த 300 பேருக்கும் சொல்லுகிறார். ඒ ගිහින් එයාලා මොනවද කරන්න ඕනේ කියලා කිව්වේ මේ 300ටම කියනවා. அப்ப அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், ඒක කලින් දේවාංශ இந்த කියනවා. 300 பேரை வைத்து මේ 300ව තියලා நான் இத்தனை திரளான ஜனங்களை நான் மடங்கடிப்பேன். මම මේ ජනතාව පරාජය කරනවා. இந்த பகுதியை ரட்சிக்கிறதுக்கு நாம போதுமா போதாதா? මේ இந்த பகுதியை ரட்சிப்புக்கு நேராக நடத்துறதுக்கு நாம போதுமா போதாதா? මේ පළාතේ ගැලවීමට පත් කරන අපේ ඇතිද මදිද? போதாதா? யார் தேவ சித்தத்தை செய்கிறோம்? කවුද දේවාංශගේ யார் தேவன் சொல்லுகிற பிரகாரம் செய்கிறோம்? කවුද දේවාංශ කියනවා විදිහට அதுக்கு කරනවා? இவ்வளவு பேர் அதிகம். ඒකට මෙච්චරක් වැඩි. கர்த்தர் யாரையும் குற்றம் செய்யவில்லை. දේවාංශ කාර්යයක් කරයි. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கிறது? මේ ස්ථානේ මොනවද වෙන්නේ? அவன் சொல்றார், ஆண்டவர் நீ போய் பாரு, என்ன பேசுறாங்க பாரு. එයාලා මොනවද කතා කරන්නේ කියලා. அப்ப கிதியோன் அந்த இடத்துக்கு போகிறான். ගිදියන් ඒ ස්ථානයට යනවා. 13 தொடங்கி 15 வரை வாசி. දාපුනේ ඉඳලා 15 7வது அதிகாரம் 13 தொடங்கி 15 வரை. අතේ දාව கிதியோன் வந்தபோது ஆ. ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது கிதியோன் வரது நாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறதற்கு ගිදියන් එනවා ඒ ස්ථානේ මොනවද වෙන්නේ කියලා බලන්න. வரும் பொழுது அவர் ஒரு சொப்பனத்தை சொல்லுகிறார். එනකොට කෙනෙක් කීනයක් என்ன சொல்லுகிறார்? මොනවද කියන්නේ? அதாவது ஆ. இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். ஆ. சுட்டிருந்த ஒரு வாற்கோதுமை அப்பம் சுட்டெடுத்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானிய
மீதியானுடைய பாளையத்துக்கு உருண்டு வருகிறது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழுத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். மீதியானுடைய கூடாரத்துக்கு ஒரு அப்பம் வருகிறது. அந்த அப்பம் வந்து கூடாரங்களை தகர்த்து போடுகிறது என்று ஒருவன் கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறார். அந்த சொப்பனத்தை ஒருத்தர் வியாக்கியானம் செய்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது மற்றவர், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. யாருடையது? இது சொல்ல வாசிங்க. யோவாசினுடைய குமாரனாகிய கிதியோனுடைய இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் யாருக்கு தெரிஞ்சிருக்கு கிதியோனை குறித்து? எதிர்ப்படை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நாம நினைக்கிறோம் சில நம்மளை குறித்து யாருக்குமே தெரியாது. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தி நம்மை குறித்து ஒரு பயம் எல்லாருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன் அப்படி நடக்கிறது? தேவ சித்தத்தை செய்வோமானால், தேவன் சொல்லுகிறதை செய்வோமானால், தேவனுக்காய் நம்மை உயிரையே பணைய வைப்போமானால், கிதியோன் 300 பேரும் எதற்கு போகிறார்கள்? முழு இஸ்ரவேலுக்காக. 30,000 பேர்ல 27,000 எத்தனை பேரு? 27,000 இல்ல 29,700 பேர் ஓடி போயிட்டாங்க. மிச்சம் 300 பேர் தான் இருக்காங்க. இந்த 300 பேர் 3 தேசத்தாரோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும். இந்த 300 பேர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். இந்த சபை தான் இலங்கை தேசத்தை ரட்சிக்கிறோம். இந்த சபையில எத்தனை பேர் இருக்கிறோமோ அதுல எத்தனை பேர் ஓடுவாங்க, எத்தனை பேர் இருப்பாங்களோ தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தேவை தங்கள் ஜீவனை கர்த்தருக்காய் பணயம் வைக்கிறோம். அது 3 பேரா இருக்கு. 3 பேர் கர்த்தருக்கு அவர்களை கொண்டு அவர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்கிறார். சொல்லுகிறார், இது யாரும் கிடையாது. அந்த இஸ்ரவேலில் இருக்கிற கிதியோன் தான் இந்த காரியங்களை செய்ய போறான். சொன்ன மாத்திரத்துல அவன் போய் அந்த சொப்பனத்தை இப்படி அவன் 300 பேரை 3 ராணுவங்களாய் அவன் பிரிக்கிறான். 100 பேர். அந்த 100 பேரோட கூட ஒரு தலைவர்களை நியமித்து அவன் சொல்லுகிறான், நான் செய்கிறபடி நீங்கள் மற்றவர்கள் செய்யுங்க என்று சொல்லி அவன் எக்கால முதுகையில் பின்னர் அவன் 22வது வருஷம் அவன் எக்கால முதுகையில் ஒருவனுடைய பட்டயம் ஒருவனுக்கு விரோதமாக எழும்படி கர்த்தர் செய்கிறார். நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது, நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, நாம் கர்த்தர் சொன்னதை செய்யும் பொழுது எல்லா சத்துருக்களை மடங்கடிக்கப்படுகிறது கர்த்தருடைய வேலை. அவர் நம்ம செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. அதற்கு பிரதிபலன் கொடுக்கிறது கர்த்தருடைய வேலை. எல்லாரும் வெட்டுண்டு மறுத்து போனாங்க. ஜனங்கள் எல்லாம் ஓடி போனாங்க. 8வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, கிதியோன் யோர்தானுக்கு வந்த பொழுது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் உடாய்த்திருந்தும் பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்துல ஜனங்கள் ஓடுறாங்க. ஜனங்களை அவர்கள் வெட்டி கொள்ளுகிறார்கள். யுத்தம் நடக்கிறது. அந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் இருந்த பொழுதிலும் கிதியோனும் அவனுடைய படைகளும் என்ன செய்யறாங்க? உடாய்த்திருந்தோம்.
உடாய்த்திருந்தோம், தாகமாயிருந்தோம், තිබාව ඉඳලා ஒரு தண்ணீர் கொடுக்கிறோம். එයා වතුර පියුවේ නැහැ. நமக்கு என்னதான் பலவீனங்கள் வந்தாலும் අපිට කොච්චර சில நேரங்கள்ல அந்த பலவீனம் இந்த பலவீனம் அது இதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? අපිට දුර්වලකම් වෙනකොට අපි මොනවද කියන්නේ? யுத்தம் பண்ணுகிறார்கள். යුද්ධය කරනවා. ஆனால் யுத்தம் பண்ணினாலும் නම් යුද්ධය කරා அவர்கள் அசர்ந்து போனார். එයාලා දිනාගත්තා. அசர்ந்து போனார், அதாவது மலவிலாகி බැලවිලා ගියා. அவர்கள் தண்ணீர் குடிக்க එයා වතුර පියුවේ නැහැ. அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் செய்கிறார். එයා කරන්න ඕනේ දේ එයා කරා. 10வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம். 10 වෙනි වචනේ 1,20,000 பேர் விழுந்தார்கள். ලක්ෂ 1,20,000 ஏறக்குறைய 15,000 பேர் அந்த இடத்துல இருந்தார்கள். 15,000 ස්ථානයේ හිටියා. எல்லாரையும் மேற்கொண்டு கீதியோனும் அவனுடைய குமாரர்களும் அந்த கூட்டமும் அதை ரட்சித்தார்கள். හැමෝම ජයගන්න ගිදියත් එයාගේ කණ්ඩායමද එතන හිටියා. அதுக்கு பின்பதாக ஜனங்கள் வந்து யாரு இஸ்ரவேலர் அந்த கிதியோனை சொல்றாங்க. ඊට පස්සේ ජනතාව වෙල ගිදියට කියනවා 23வது வசனம், 23 වෙනි වචනේ நீயும் உன்னுடைய குமாரனும் எங்களை ஆள வேண்டும். ඔයායි ඔයාගේ කුමාරයයි අපිව පාලනය කරනවා. கிதியோன் என்ன சொல்லுகிறார்? ගිදියන් මොනවද කියන්නේ? கர்த்தர் உங்களை ஆள்வாராக. දේවාංශ වේලාව පාලනය කරනවා. ஹalleluya. கிதியோன் வந்து கேக்குறான், இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தது நீ. ගිදියන් කියනවා ඉස්රායල් දේශයේ ජයගත්තේ ඔයා. என்னதான் நம்ம செய்தாலும் சாதித்தாலும் අපි කොච්චර කරත් நம்மை ஆள வேண்டியது கர்த்தர். අපිව පාලනය කරන්න ඕනේ. அவருடைய ஆளுகைக்குள் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். එයාගේ පාලනය යටද අපිව කැප කරන්න ඕනේ. ஹalleluya. எனவே கர்த்தர் நம்மை ஆளும்படிக்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். දේවාංශය පාලනය කරන්න අපිව கர்த்தர் நமக்கு පාලනය சொல்லுகிறதை செய்யும்படிக்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். දේවාංශය අපිට කියන එක அப்படி நாம் කරන්න ஒப்புக் கொடுத்து நாம் வாழ்வோமானால் ඒම අපි කැප වෙලා ජීවත් වෙනවා. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். දේවාංශ අපිව ආශිර්වාද தொடர்ந்து කරනවා. வாசித்து பாருங்க. මේ ඉදිරියට அந்த කියනවා. ரட்சிப்பை கொடுத்த அந்த கிதியோனும் ඒ ගැලවෙම ஒரு ஏபோத்தை දී செய்கிறான். ஏபோத். ඒබොත් කරනවා. அந்த ஏபோத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஒரு விக்கிரகமாய் மாற்றினார். ඒ ඒබොත්ව ඉස්රායල් ජනතාව රූපයක් හැටියට වෙනස් කරනවා. அதுவே அவர்களுடைய அடுத்த விழுகைக்கு காரணமாய் மாறியது. එයාගේ ඊළඟ විනාශයට ඒකයි හේතුව. இந்த ரெண்டு கடைசி வசனங்களை வாசித்து நாங்கள் අන්තිම වචනේ දෙක 34 35வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 8வது அதிகாரம் 34 35. 8 34 35. இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கைகளில் நின்றும் தங்களை ரட்சித்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைகளுக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கும் பாராட்டாமலும் போனார்கள். என்ன செய்றாங்கன்னா මොනවද කරන්නේ? இந்த வசனம் திருப்பி வாசிங்க. මේ වචනේ අය කියවලා බලන්න. கிதியோன் இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் தங்கள் தேவனாகி, அதாவது நம்மை ரட்சித்து இவ்வரைக்கும் நம்மை நடத்தி வருகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் நினையாமலும் கிதியோன் என்னும் யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த கிதியோன் என்னும் யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைகளுக்கும் தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். ஆமென். உங்களுக்கு பொருந்தாய்? ඔයාලට මේක ගැලපෙන්න ඕනේ. எத்தனை பேர் நாங்கள் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாங்கள் மறந்து வாழ்ந்துக்கிறோம்? කීනෙක දේවාංශය අපිට කරපු ව්‍යාපාරයේ අන්තය இந்த කරන நாளிலே நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் ஆண்டவருடைய අද கிருபை. විනාශයෙන් නැති වෙන්නේ දේවාංශයේ කරුණාව. எத்தனை பேர் தேவனை மறந்து வாழ்கிறோம்? කීනෙක දේවාංශය අන්තය කරලා ජීවත් වෙනවා. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கிறது கிடையாது. දේවාංශයට දෙන්න ඕනේ වෙලාව දෙන්නේ. தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்கிறது கிடையாது. දේවාංශය බලාපොරොත්තු වෙන දේවල් කරන්නේ නැහැ. தேவன் நடத்துகிற விதத்திலே நடக்கிறது கிடையாது. දේවාංශය බලපෑම විදිහට மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு, ගැලවෙන්න ලැබෙච්ච දවස சபையிலே சேர்க்கப்பட்ட நாள் முதல் கொண்டு සභාවේ රැස් කරපු දවස உங்களுக்காய் தேவ சமூகத்திலே நிற்கிறேன். ඔයාලා වෙන දේවාංශය ගන්න කියනවා. கிதியோனுக்காக, உன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு நன்மை செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ගිරියන් එයාගේ පවුල වෙනුවෙන් යාමතක් කරේ නැහැ කියන වචනේ කියනවා. அநேகமான நேரத்தில் நீங்க செய்கிறதான காரியங்கள், நீங்கள் பேசுகிறதான காரியங்கள், நீங்கள் அதாவது உங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு எனக்கு காண்பிப்பார். ගොඩක් දේවල් ඔයාගේ සිතුවිලි ඔයා කරන්නව දේවල් හැමදේම දේවාංශය அதெல்லாம் பார்த்து நான் மனமடிவாகுற, சோர்ந்து போகிற நேரங்கள் அநேகம். ඒවා අහලා මම දුකටපත් වෙනව இதெல்லாம் போய் நாம எல்லாரோடையும் கைக்க முடியாது. மனைவியோடு கூட பகிர்ந்து கொள்கிறது உண்டு சில காரியங்கள். මේවා අපත් එක්ක සමාන දේවල් බෙදා அப்ப சில ගන්න. காரியங்கள் மனைவி
பகிர்ந்து கொள்வோம். සමහර දේවල් අප බෙදා ගන්නවා. அப்ப ஏன் இது இவ்வளோ நம்ம செய்றோமே, මෙච්චරක් අපි කරනවා. இவர்கள் ஏன் நம்ம இப்படி நடத்துகிறார்கள்? ඇයි මෙයාලා අපි මේව කරන්නේ? அதே தான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ඒ තමයි වචනේත් අපි බලන්නේ. ஊழியத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர், සේවයේ ප්‍රයෝජනය. இந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்தவர், දෙවියන් වහන්සේ සේවය කරනවා. தேசத்தில் இருக்கிறவர்களை ரட்சித்தவர், දේශයේ ඉන්න අයව ගන්නවා. அந்த ரட்சிப்பை கொடுத்த தேவனையும் மறந்தார்கள். ඒ දෙවියන් වහන්සේට අවතර அதற்கு கர்த்தர் பயன்படுத்தின கிதியோனையும் அவருடைய வீட்டாருக்கும் நன்மை செய்ய மறந்தார். ඒකට භාවිතා කරපු ගිරියන් අයගේ පවට இதேதான் இன்றைய நிலைமை. ඒක තමයි අද අපි அது நம்முடைய சபையா இருக்கட்டும், ஏனைய சபைகளா இருக்கட்டும், අපේ සභාව අනිත් සභාව. அநேக ஊழியர்கள் வந்து புலம்புகள் இதுதான். ගොඩක් සේවකයෝ කියනවා මේ මේකයි. சபை மக்களுக்கு நடத்துகிறார். සභාවේ මේ මේකයි. நம்முடைய நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். අපි ආශිර්වාදයෙන් ඉන්න ඕනේ. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். දේව වහන්සේට කී කරන්නේ. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். දේව වහන්සේට කී කරන්නේ. முரட்டாட்டம் செய்வீர்களானால் මුරණ්ඩු වෙනවා. தன் இருதயத்தன் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், කොච්චර அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தரவட்டு කොච්චර තරවටුකම් ලැබුණා. தன் பிறடியை கடினப்படுத்துகிறவன் එයාගේ බෙල්ල ස්ථිර කරන විකාරය. சடுதியில் ඉතාලි நாசமடையும். විනාශ වෙනවා. எப்ப நடக்கும் யாருக்கு தெரியும்? කවුද වේද කවුද நம்ம තමයි. நினைக்கிற எல்லாம் நல்லா தான் இருக்குது, අපි තර ඔක්කොම හරියට තියලා. எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்குது. කොහොම හරියට යනවා. இனி ஆண்டவர் தேவையில்லை, சபை தேவையில்லை, பாஸ்டர் தேவையில்லை, நான் போதும். ඒ වගේ දෙවියන් වහන්සේට පාස්ටර් සභාවට අවශ්‍ය නැහැ මම නැති. சடுதியில். ඉතා ඉක්මනින්. எனவே கர்த்தர் அந்த நிலைக்கு நம்ம தள்ளாதபடி ඒ ස්ථානයට අපිව දාන්නේ නැතුව பவுல் சொன்னது போல පෞල් කිව්වා වගේ மார்க்கவையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். මාත් එක්කන් එන්න. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் එයා සේවයේ මට ප්‍රයෝජනයක් ගන්න. என்று சொல்லி එහෙම කියලා தேவன் உங்களை பார்த்து சொல்லும்படியாக, දේව වහන්සේ අපිව බලලා කියනවා. தேவ மனுஷன் உங்களை பார்த்து දේව சொல்லும்படியாக වහන්සේ මනුෂ්‍ය අපිව බලලා කියනවා. தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார். එයා සුදුසු වෙනවා. ஹalleluya. ஜெபம். நல்லாண்டவரே, கடந்த வருஷத்தின் 11வது மாதத்திலே சொன்னதை இந்த நாளிலே கர்த்தர் பேசும்படியாக கிருபை பாராட்டினேன். உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. மறுபடியுமாய் கர்த்தருடைய அன்புக்கு திரும்ப கர்த்தர் செய்வீராக. உம்முடைய ஊழியத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவார். கிருபை கொடுத்து இயேசு மூலமாய்